श्रीमद्भागवतनामं पुराणं लोकविश्रुतं सुनियाति श्रद्धया युक्तया मम सन्तोषकारणम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணனே. கண்ணன் பெருமான் தன்னுடைய சேட்டிதங்கள் என்ன, தன்னுடைய விபூதி என்ன, தன்னுடைய சொரூப குண விபூதிகள் அத்தனையும் இந்த லோகத்தில் இருக்கிறவங்க தெரிவிக்க வேண்டும் என்கிற ஆசையாலே வியாச பகவானிடத்திலே தன் ஆசை கொண்டு அவர் மூலமாக பாகவத புராணம் என்கிறதை அனுகிரகித்தார். அதை சுக்கராச்சாரியர் நன்கு தெளிவுபட நன்கு புரியும்படியான ஒரு நிலையிலே பரீட்சித்து மகாராஜருக்கு உபதேசம் பண்ணுகிறார். அது 7 நாட்கள் என்று சொல்லப்பட்டு அந்த 7 நாட்களிலே பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணுகிறார். அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 10வது ஸ்கந்தத்தை அனுபவிக்கிறோம். கண்ணனம்பெருமாவுடைய அவதார ரகசியம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கண்ணன் 8வது கர்ப்பமாக தேவகிக்கும் வசுதேவதற்கும் அவதரித்தார். கடந்த காலட்சத்தை இதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்ப அதற்கு முன்னாடி 7 பேர் அவதாரம் பண்ணியிருக்கார். அதுல 7வது நபர் தான் சங்கர்ஷன் பேர். அந்த சங்கர்ஷன் தான் பலராமன் என்று சொல்லப்படுகிறது. அதை யோகமாயா என்கிற ஒரு நிலையை வைத்துக்கொண்டு பகவான் அந்த யோகமாயாவுக்கு தெரிவித்து 7வது கர்ப்பத்தை நீர் கொண்டு போய் அந்த வசுதேவனுடைய இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடிய அவனுடைய கர்ப்பத்துல வைத்து விட்டு, அந்த மனைவி பேர் ரோஹிணின்னு பேர் வைத்து விட்டு, அதே சமயத்தில் நீர் அங்க யசோதையுடைய கர்ப்பத்திலே ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் கண்ணன் பெருமான். அந்த ஆணையின்படியே யோகமாயா 7வது கர்ப்பத்தை தேவக்கு வயிற்றிலிருந்து எடுத்து மேற்கொண்டு அதை கொண்டு போய் ரோகிணி கர்ப்பத்துல வைத்து விட்டால் இது 7வது கர்ப்பம். அதனாலே கண்ணன் சிறியவனாகவும் பலராமன் பெரியவனாக, ஏன்னா 7வது கர்ப்பத்திலே பிறந்தபடியாலே பலராமன் பெரியவன், கண்ணன் தம்பி ஆகிட்டார். அதற்கு மேற்கொண்டு இந்த யோகமாயா யசோதியுடைய கர்ப்பத்திலே பிறந்தார் இல்லையா? அப்ப யோகமாயா என்பது அக்காலா தங்கையா? கண்ணனுக்கு தங்கைதான். ஏனென்றால் கண்ணன் அட்டமியில பிறந்தார். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அட்டமி திதியிலே கண்ணனுடைய அவதாரம். அந்த அட்டமி திதியிலே பிறந்து மேற்கொண்டு அங்கிருந்து வசுதேவர் ஒரு கூடையிலே வைத்து, அந்த கூடையில வைத்து யமுனை நதிக்கு கொண்டு வரும்போதுதான் அங்கே யோகமாயாவானவள் பிறக்கிறாள் அப்படின்ற செய்திதான் பாகவதத்தில் காணப்படுகிறது. அப்ப கண்ணனம் பெருமான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் யோகமாயே பிறந்திருக்கா. அவ பிறந்த திதி என்னன்னா நவமின்னு பேர். அந்த நவமியில பிறந்தபடியால், அதாவது இந்த அப்படின்னா கண்ணன் அஷ்டமி என்கிற திதி முடியும் தருவாயில் தான் பிறந்திருக்க வேண்டும். அஷ்டமி, அதனாலதான் நிறைய குழப்பங்கள். ஜன்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, இந்த குழப்பங்கள் வருவதற்கெல்லாம் காரணம் இதுதான். திதியன்னா அந்த திதியை வச்சிருக்க வேண்டியதுதான். இதுல ஒவ்வொரு சம்பிரதாயத்தவர்கள் அவரவர்களுடைய சம்பிரதாயத்தில் அவர்களுடைய ஒரு நிலையை அவர்கள் ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சதே கண்ணன் அவதாரத்துக்கு தயாரா இருக்கார். என்ன அவதாரம்? தான் கண்ணனார் அவதாரம் பண்ணணும், வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவதாரம் பண்ணணும். அந்த அவதாரம் பண்றதுக்காக இருக்கச்சு 8வது கர்ப்பம். 8வது கர்ப்பம் தரிக்கச்சே ஸ்தோத்திரம் பண்றார். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார். என்னென்ன? ஏ சத்தியமான கண்ணனே, தேவரீர் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆபத்தெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் எப்போது வரப்போகிறது? தேவரைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தெரிவிக்கிறார்.
அது மட்டுமல்ல, இந்த பூமாதேவியுடைய பாரம் தீரமானோ அதை தீவிரவதற்காக தேவரில் அவதரிக்க வேண்டும். லோக குருவாக இருந்து கொண்டு கீதா சாஸ்திரத்தை நீர்தான் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, உன்னை மட்டும்தான் பூர்ணமாக இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் உன்னுடைய சேட்டிதங்கள் என்ன, உன்னுடைய திருமேனி அழகென்ன, உன்னுடைய நிலையற்ற இந்த கீதா சாஸ்திரம் இதையெல்லாம் கேட்டும் உற்றும் கண்டும் முகர்ந்தும் அடியார்கள் ஆனந்தப்படப் போகிறார்கள். அது எப்போது கிடைக்கப் போகிறது, எப்போது கிடைக்கப் போகிறது என்கிற நிலையிலே தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். அதைத்தான் என்ன பேர் பிரார்த்திக்கிறார்கள்? சத்தியமான சங்கல்பமான உடையவன், ஜெகத்தை காட்டிலும் உயர்ந்தவன் பகவான். அப்படிப்பட்ட உயர்ந்து இருக்கக்கூடிய பகவான் பிரகிருதி என்ன, புருஷன் என்ன, காலம் என்ன, இவற்றை காட்டிலும் உயர்ந்திருக்கக்கூடிய பகவான் பிரபஞ்சத்துக்கே காரணமாக இருப்பவன். ஜெகத் சர்வம் சரீரந்தேன்னு ஸ்ரீராமாயண ஸ்லோகம் சொன்னா போலே, அப்ப பரமபியோகமான சீவை குண்டத்திலே எப்பொழுதும் உரைபவனாக இருக்கக்கூடியவனே, ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே என்று இதெல்லாம் தேவர்கள் புகழற யார? கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணணுமே படம் என்று புகழ்ந்து கொண்டு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அது மட்டுமில்லை, சந்திரன் என்ன, சூரியன் என்ன, இவர் இருவரையும் கண்ணாக கொண்டவனே, சுரூபத்தாலே விகாரம் அடையாதவன் பகவான். சுரூபத்தாலும் சுபாவத்தால் விகாரம் இல்லாத பகவான். ஆக உன்னையே சரணமாக பற்றுகிறோம் என்று எதுக்குன்னா, எங்களுடைய பிறப்பை நீர் அறுக்க வேண்டும், பிறப்பில்லா தன்மையை உன்னுடைய திருவடியிலே எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் தெரிவிக்கிறாரையா. அப்படிப்பட்ட பிறப்பை அறுப்பதற்காக பகவான் பிறக்கிறார், அவதாரப்படுகிறார். இப்பொழுது ஆவணி மாசம், அதே நேரத்தில் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்திலே அனைத்து இரவும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இரவும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சூழ்ந்து கொண்டிருக்கச்சே நதிகள் எல்லாம் மெது மெதுவாக சலன்னு ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்துல சந்திரன் நிதானமாக பிரகாசிக்கிறார். நட்சத்திரங்கள் அத்தனையும் தங்கள் தங்கள் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்க, ஆங்காங்கு இருக்கும் தாமரைகள் போல, தாமரை புஷ்பங்கள் என்ன, ஆம்பல் புஷ்பங்கள் என்ன, இவெல்லாம் என்ன அங்கங்க அலைந்து கொண்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலை. குயில்களோ அத்தனையும் நிதானமாக காத்து கொண்டு நிசப்தமாக இருந்து கொண்டு கண்ணன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்க, கைகள் அத்தனையும் எப்பொழுது வரவு பார்த்து கொண்டிருக்க. அப்படிப்பட்ட நிலையே இரவு பொழுது நன்றாக வளர்ந்தது. வளர்ந்திருக்கும் போது அஷ்டமி திதியில் மதுரை பட்டணத்தில் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரே இரவு நன்கு சொரிந்திருக்கும் போது தெய்வ தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக கண்ணன் பெருமான் தோன்றினான். ஆக தெய்வ தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் பெருமான் மகனாக தோன்றினான். அனைத்து இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே அடங்கினான். ஒரு கர்ப்பவாசம் என்ன, ஒரு சிறைச்சாலை மாதிரி கர்ப்பவாசம். சிறைச்சாலை கிடையாது, புரியத்துக்காக சொன்னேன். அப்படி இருக்கச்சேதே ஒரு அனைத்து இடத்திலும் நீக்கமர நிறைந்த, எங்கும் விஸ்வம் விஸ்வம் வசட்காரகா பூதபவ்ய பகவத் பிரபுன்னு எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே அடங்கினான். ஓர் இடத்தில் அடங்காதவன் பகவான். அவன் என்ன, வியாபி, வியாபக். அவன் எங்கும் வியாபித்திரு விஷ்ணு என்கிற சப்தத்தாலே எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஆனா அந்த எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மையான கூடிய பகவான் கண்ணன் பெருமான் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே 10 மாசங்கள் அவனுக்குள்ளே இருக்கான்னா என்னன்னு சொல்றேன். ஆக இப்ப 10 மாசங்கள் கழிந்தது. அந்த குழந்தை வெளில வந்தது. வெளில வறட்சியே அந்த குழந்தை எப்படி பிறந்ததுன்னா, 4 தோள்களோடு சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டு, கிரீடம் என்ன, மகுடம் என்ன, சூடாவதம்சம் என்ன, ஹாரம் என்ன, கேயூரம் என்ன, மகர குண்டலம் என்ன, முக்தாதாமம் என்ன, காஞ்சி குணம் என்ன, பிரலம்ப முனுபராப்தி அபரிமிதமான திவ்ய பூஷங்களோடு கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினான். எல்லா ஆபரணங்களின் அணித்து கொண்டு அவதாரம் பண்ணினான். எல்லா ஆபரணங்களும் அணிந்து கொண்டு, ஆயுதங்களையும் அணிந்து கொண்டு அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணும்போது புன்சிரிப்போடு அவதாரம் பண்றார். புன்சிரிப்போடு, புன்சிரிப்புனா 32 பல்வரிசை இருக்கணும். அந்த 32 பல்வரிசை நன்னா செரியும்படியாக கண்ணன் அவதாரம் பண்ணான். பிறந்த உடனே வசுதேவரும் தேவகியும் சேவிக்கணும். சேவிக்கணும் எப்படி சுவாமி, எப்படி சேவிக்கிறது? இவ்வாறோ கருப்பு
கண்ணனும் கருந்தெய்வம் தெரிவிக்கிறார் ஆண்டார். அப்ப கருப்பா இருக்கக்கூடிய கண்ணன் அதுவோ இருட்டு, ராத்திரி பகல் பூர்ணமான இருட்டு. அந்த இருட்டிலே பகவானும் நீலமேக சாமலன்னு பேரு. அப்ப கருத்த திருமேனி, அந்த நீருண்ட கார்முகில் போல கார்மேகம் போல கருப்பு, ராத்திரி வேலையோ கருப்பு. அப்ப இந்த கருப்பு அந்த கருப்பு எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி சுவாமி சேவிப்பது? அந்த கருப்பனான பகவானை எப்படி சேவிக்கன்னா அதான் தெரிவிக்கிறது. ஆசிரியமா தெரிவிக்கிறா பாருங்க. இந்த பூமியில நாம் கூட பறந்துட்டோமே, கண்ணன் என்பெருமான் நினைக்கிறானா இந்த பூமியில நான் கூட பறந்துட்டோமேன்னு சிரிப்பானாம். சிரிச்சபடியால் என்ன ஆயிடுச்சு, நான் 32 பற்கள் இருக்கணும். அந்த 32 பற்கள் சந்திரகாந்தனம் போலே அப்படியே பிரகாசமா வீசியத்தான். சந்திரகாந்தாய போலே அப்படியே பிரகாசம் வீசித்தான். அந்த சந்திர ஒளியாலே தெய்வ குழந்தையை கண்டார்கள் வசுதேவரும் தேவகி. அப்ப அது அது இருட்டு, எப்படி அமாவாசை இருட்டு போல அவ்வளவு இருட்டு, பூமி இருட்டு. அந்த இருட்டு இவரோ கருப்பு. இந்த மாதிரி இருக்கச்சே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அதனால முத்துப்பல் வரிசை, அந்த முத்துப்பல் வரிசை தான் சந்திரகாந்தாவை போல் அண்ணா ஒளி வீசியது. அந்த ஒளி வீசினபடியாலே அந்த தெய்வ குழந்தையை கண்டார்கள். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன சுவாமி சாமான்யமா லோகத்துல குழந்தை எப்படி இருக்கும்? 2 கைகளோடு 2 கால்களோடு வாய் வைத்துக் கொண்டு சாமானிய குழந்தை பறக்கச்சு ஒவ்வொரு சத்தம் போட்டு அழுதுட்டு பறக்கும், அப்படித்தானே பார்ப்போம். ஆனா இந்த குழந்தை எப்படி இருக்கு? லௌகிக்கமா பிறக்கல, அலௌகிக்கமா இருக்கு. ஆனா இந்த குழந்தை எப்படி அலௌகிக்கணும் தான்? உலகத்து குழந்தையை போல இல்லையே. 4 தோள்களோடு சங்கு சக்கரங்களோடு தரித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருந்துட்டு இல்லையா இந்த குழந்தை? 4 கைகளோடு இருக்கா, சங்கு சக்கரம் தரித்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கிரீட மகுட சூடாகம் சார கேயூர மகர குண்டல என்னென்ன ஆபரணங்களோட அத்தனை ஆபரணங்கள் தரித்துக் கொண்டு அந்த புன்சிரிப்போடு அந்த குழந்தை பிறந்துட்டோம். அப்ப அலௌகிகமான குழந்தை பிறந்திருக்கே, அந்த குழந்தை பிறந்துட்டேன்னு அப்பதான் பிரார்த்திக்கிறார். இவா 2 பேரும் கைகளை கூப்பி கொண்டு பிரார்த்திக்கிறார். நீ நீ தேவைக்கு நன்னா பிரார்த்திக்கிறார். ஏ பகவானே, நீ பிறவிக்கு அப்பாற்பட்டவன், நீ பிறவிக்கு அப்பாற்பட்டவன், கர்மங்களுக்கு அப்பாற்பட்ட, ஆனால் பிறந்தார் போல வேஷமிட்டு கொண்டு இங்கு பிறந்திருக்கிறாய். என்ன பார்ப்போம், பிறந்தார் போலே இங்கு வேஷமிட்டு கொண்டு பிறந்திருக்கிறாயே. ஏன்னா கர்மத்தை போல நீ பிறக்கவில்லை. நாமெல்லாம் கர்மாவால பிறக்கணும், கர்மம் முந்த பிறக்கிறோம். ஆனா பகவானுக்கு கர்மாவடியாக பிறப்பான்னா கருணையடியாக பிறப்பு, அவனுடைய இச்சாதீனமாக பிறப்பு, அவனுடைய வாத்சல்யத்தாலே பிறப்பு. அப்படி இருக்கச்சதே அவனை கருணை வடிவாக பிறக்கிறானோ அதைத்தான் தெரிகிறது சாஸ்திரம். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அஜாயமானோ பருதா விஜாயத்தே. ஆனா கர்மத்தால் பிறக்காத நீ கர்மத்தால் பிறந்தார் போல பிறந்திருக்காயே. ஏன்னா நீ எனக்கும் இவளுக்கும் பிறக்கத்தக்கவள் அல்ல. நீ நீ யார் கேட்கிற? நீ யார்? நீ யார்? அப்பேற்பட்ட பரம்பொருளே கீழே வந்து பிறந்திருக்கு, நீ யார் யாருன்னு கேட்கிறார். ஆனா சாஸ்திரமும் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அஜாயமானகா பிறப்பே கிடையாதுன்றது, பகுதா விஜாயத்தே ஆனால் பல பிறவிகளை எடுக்கிறான்னு சொல்றது. என்ன சுவாமி, முதல்ல பிறக்கலேன்னு பிறவியே கிடையாதுன்னு சொல்லி இருக்கு, பல பிறவிகால பிறக்கிறான்னு சொல்லிக்கிறேன். பிறப்பில் பல்பிறவி பெருமான் ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்துறார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, இதான் உபய வேதாந்தம். பிறப்பில் பல்பிறவி பெருமான், பிறப்பில் பிறப்பு பிறப்பே இல்லாதவன், அது முடிஞ்ச அடுத்த க்ஷணமே பல்பிறவி பெருமான் பல வகையாக பிறக்கிறான் சொல்றது. அதே போல சாஸ்திரம் அஜாயமானோ அஜாயமானகா பிறப்பே கிடையாதுன்றது. அதே பகுதா விஜாயத்தே பல பிறவி எடுக்கிறான் தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப எதனால பிறக்கிறார்? நாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம், பகவான் கருணை அடிவாக பிறக்கிறான். ஏன்னா நாம அத்தனை பேரும் கருணையா பிறக்கிறோம்னா கண்ணிலேயே கர்மத்தால் பிறக்கிறோம். 2வது பகவான் பிறர் சொல்லுவே அவருக்கும் கர்மம் உண்டான கிடையாது, அவன் ஆசைப்பட்டு கருணையால் பிறக்கிறான், அவன் ஆசைப்பட்டு கருணையால் பிறக்கிறான். இதைத்தான் சாஸ்திரமே சொல்லுது. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவம் ஆத்மமாயையா.
எனக்கு என்ற திருமேனி எடுத்து கொள்கிறான். தனக்கு ஒரு திருமேனி, அந்த திருமேனியை பகவான் எடுக்கிறான். அந்த திருமேனி எடுத்துக்கொண்டு அர்ஜுனா நானே வந்து பிறக்கிறேன், எனக்கென்று ஒரு திருமேனியை நானே தேர்ந்தெடுத்துக் கொண்டு நானே வந்து திறக்கிறேன். ஏன்னா பிறக்கும் போது தன்னுடைய திருமேனி எப்படி சுவாமி இருக்கும்? நம்முடைய சரீரம் எப்படி இருக்கு? பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. 5 சேராக்கை, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5 நிலைகளால் ஆக்கப்பட்ட சரீரம் நம்மது. ஆனா பகவானுடைய திருமேனி எப்படிப்பட்ட திருமேனி? அந்த 5 சேராக்கையா, அதே போல பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுனா பஞ்ச சக்திமயமான திருமேனி, பஞ்ச சக்திமயமான திருமேனி, சுத்த சத்துவமயமான ஆக்கப்பட்ட திருமேனி, சுத்த சத்துவம், சுத்த சத்துவமயத்தால் ஆக்கப்பட்ட திருமேனி. பஞ்ச சக்திமயம்னா என்ன? பரமேஷ்டி, உமான், ஈஸ்வரா, நிவர்த்தகா, சர்வகா என்று சொல்லக்கூடிய 5 சக்திகள். 5 சக்திகள் சேர்ந்தான் பகவானுடைய திருமேனியாக ஆயிட்டான். இந்த 5 சக்தி இருக்கிறையா, பரமேஷ்டி, உமான், ஈஸ்வரா, நிவர்த்தகா, சர்வகா என்று சொல்லக்கூடிய 5 சக்திகள். அந்த 5 சக்திகள் சேர்ந்தான் பகவானுடைய திருமேனியா இருந்தன. அதனால்தான் பகவானை எப்ப சேமித்தாலும் நமக்கு சத்துவகுணம் வளருது. பகவானை எப்ப சேமித்தாலும் நம்ம சத்துவகுணம் நன்னா வளருது, நமக்கு ஞானம் வளருது, பக்தி வளர்கிறது, தெளிவு நன்றாக தெளிவு பிறக்கிறது. ஆனா நம்ம உடம்பு பார்க்கிறோம், நம்முடைய உடம்ப பார்த்தா இருக்கிற தெளிவும் போயிடுது. நம்மளோட உடம்பை சேவிச்சோம், சேவிக்கிறத பாக்குறத வச்சுக்கோ, பார்த்தோம்னா இருக்கிற ஞானமும் போயிடுது. ஆனா பகவானை சேவிச்சோம் நீங்க, எதனாவது நமக்கு சத்துவ நன்னா வர்றது. ஏன் சாமி நம்முடைய உடம்பை பார்த்தா ஏன் இருக்கிற தெளிவும் போறதுன்னா, நமக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் பூர்த்தியா இருக்கு. ரஜோகுணம் தமோகுணமும் நன்னா இருக்கு. ஆனா பன்னன் திருமேனியை சேவிச்சோம், சுத்த சத்துவமயமான திருமேனி, சுத்த சத்துவமயமான திருமேனி. அந்த திருமேனி சேவிச்சோம்னா நன்ன தெளிவா நன்னா கிடைக்கிறதுனோ, அதத்தான் சாத்விகமான திருமேனி. சாத்விகமான திருமேனி சேவிச்சாலே அந்த திருமேனி சேவிக்க நமக்கு சத்துவகுணம் நன்னா தலையெழுத்துக் கொண்டு நன்ன சத்துவகுணத்தோடு பகவானை தியானிப்பதற்குண்டான குணம் பரிபூர்ணமான அனுகிரகம் கிட்டுகிறது பகவான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப தேவிக்கு பிரார்த்திக்கிறார், தேவிக்கு வசுதேவன் பிரார்த்திக்கிறார், நீ யார்? கண்ணனெம்பெருமானும் கேட்கல, உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன். நீ யார், நீ யாருன்னு கேட்கிற? நீயே விஷ்ணுவான நாராயணன். தேவிக்கு சொல்றார், தேவிக்கு சொல்றார், நீவே விஷ்ணுவான நாராயணன் நான் தெரிஞ்சுட்டேன். ஆத்ம வித்தையை கற்பிப்பதற்காக வந்தாய் கண்ணனே. எங்களுக்கெல்லாம் ஆத்ம வித்தை என்ன, அதை கற்பிப்பதற்காக வந்தாய். எந்த பிரார்த்தனைக்கு வந்தால் என்று சொல்லு கேட்கிறான். எந்த பிரார்த்தனைக்கு வந்தா, எதற்காக வந்திருக்காய், எதற்காக பிறந்தாய், இதெல்லாம் கேட்டு இருக்கா. தேவைக்கு ஒவ்வொன்னும் கேட்டு இருக்கா. கேட்டு இருக்கச்சே இப்ப கண்ணன் பிறந்துட்டான்னு அங்க செய்தி போகணுமோ. இப்ப பெரியாழ்வாருக்கு ஒரு பயம் வந்துச்சு, கண்ணன் பிறந்துட்டான்னு செய்தி போயிடுச்சுன்னா பெரிய ஆபத்தாச்சே. அதெல்லாம் என்ன பண்ணலாம், கண்ணன் எந்த நட்சத்திரத்துல பிறந்தான், இந்த நட்சத்திரத்துல பிறந்தான்னு சொல்லியாச்சுன்னா அந்த நட்சத்திரம் பிறந்த குழந்தை எது பாருங்க, அந்த குழந்தைய கொண்டு வாங்கோ, அந்த குழந்தைய கொண்டுலாம் என்று கம்சன் சொல்லுவார்களோ. அதனாலேயே தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அஸ்தத்தில் 10 வந்து தோன்றிய அச்சுதன் தெரிவிக்கிறார். அஸ்தத்தில் 10 வந்து தோன்றிய அச்சுதன். அஸ்தத்திலிருந்து 10 நாள் என்னணும். அஸ்தா நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள் நம்மளாம் பிறக்கிறோமோ, 27 நட்சத்திரங்கள் தான் பிறக்கும். அஸ்வினி தொடங்கி அதே ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரங்கள். அதுல அஸ்தம்னு ஒரு நட்சத்திரம். அந்த அஸ்தத்திலிருந்து 10 நாள் எண்ணிக்கைங்கன்னாரு. ஏன் சுவாமி, கண்ணன் பெருமான் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பெருமாளும் தெரியாத, பெரியாழ்வாருக்கு தெரியாத? தெரியாத சாமானியமே எங்களுக்கே தெரியுது சுவாமி. தெரியாதான்னா நன்னாவே தெரியும், நன்னாவே தெரியும், தெரியாம ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் ஏன் அஸ்தத்தின் 10 நாளும் தெரிவிக்கிறார்? புரியத்துக்காக சொல்றேன். ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்துட்டு உடனே ஒருத்தர் கேட்டார், என்ன நட்சத்திரம் சுவாமி குழந்தை பிறந்ததுன்னு? ஒண்ணுமில்லை, சித்திரையில இருந்து 10 நட்சத்திரம் சொன்னார். இது என்ன சுவாமி, சித்திரையில இருந்து 10 நட்சத்திரம் யாராவது சொல்லுவாளா? இப்ப அதே போல அஸ்தத்தின் 10 யாராவது சொல்லுவாளா? ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா
இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தது, ரேவதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதபிஷன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லாமோ? அந்த மாதிரி சொல்லாம இவர் என்ன சுவாமி அஸ்தத்தின் பத்தாள் அஸ்தத்தின் பத்தாள்னா அப்படிதான் பாடுறார். பெரியாழ்வார் திருமொழியிலேயே அப்படிதான் பாடுறார். ஏன்னா ஆழ்வாருக்கு கண்ணனிடத்தில் அபாரமான பரிவு, அபாரமான பரிவு. அந்த பரிவார் என்ன பண்றாருன்னா நட்சத்திரத்தை நேரா சொல்லிட்டேன்னா பெரிய ஆபத்து வந்துடுறது. ஒண்ணுமே நமக்கே குழந்தை பிறந்துட்டு வச்சுக்கேன், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் ஏதோ ஆச்சாரம் அனுகிரகத்தை குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அப்படியே நன்னா கட்டி கட்டி காப்பாத்தி வெளியிலேயே கொண்டு போக மாட்டோம். வெளியே கொண்டு போகாம உள்ளேயே வச்சுட்டு திருஷ்டி பொட்டுலாம் வச்சு அதுக்கு என்னென்ன யாராரா வந்தான்னா ஓ அவ திருஷ்டி பட்டு போறது திருஷ்டி பட்ட போறது அவன்கிட்ட காமிக்காதீங்க இவாழ்கிட்ட காமிக்காதன்னு வெளியில வாசல் வரைக்கும் கூட போக மாட்டோம். அப்ப அப்பப்ப சுத்தி எல்லாம் போடுவோம். அப்பெல்லாம் மிளகா சுத்துவா, உப்பு சுத்துவா, இன்னும் நிறைய எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்பப்ப ஆரத்தி எல்லாம் எடுக்கிறா இல்லையா, இதெல்லாம் சுத்தி சுத்தி எல்லாம் போடுறோம் இல்லையா. அப்ப நம்ம குழந்தைக்கு இத்தனை பண்ணிட்டு இருக்கணும்னா பகவானே குழந்தையாக அவதாரம் பண்ணிருக்கானா அவருக்கு எத்தனை பண்ணிருக்கணும். ஆனா அன்னைக்கு பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. கண்ணன் பெருமான் சிறைச்சாலையில அவதாரம் பண்ணினான். அவதாரம் பண்ணின உடனே அந்த கண்ணனுக்கு பரிவுவதற்காக யாரோ ஒருத்தர் வந்து ஓ குழந்தை நன்னா இருக்கு, திருஷ்டி பண்ணணுமே, இதுக்கு திருஷ்டி சுத்தணுமே, என்னென்ன பண்ணுவோம், குழந்தை நல்லா பிறந்தது கல்கண்டு கொடுக்கணுமே, குழந்தை பிறந்தா உடனே ஸ்வீட் கொடுக்குறாருன்னு கல்கண்டு கொடுக்கணுமே. கல்கண்டு கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லை, எந்த வழியும் இல்லை. ஏன்னா பகவானே கீழே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அதே போல நமக்கு ஏதோ ஒரு பெரிய குழந்தை 15 வருஷங்கள் குழந்தை இல்லையே வச்சுக்கோ, குழந்தை பாக்கியமே இல்லைன்னா அதுவும் நல்ல பெரிய சமஸ்தானத்துல இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு குழந்தை பிறந்துட்டோம்னா எத்தனை கோலாகலம் இருக்கும். ஓஹோ இப்படி இப்படி எத்தனை கோலாபலம் இருக்கும். ஆனா குழந்தை பிறந்து வாயை திறந்துட்டு வச்சுக்கேன் உடனே பெரிய பயம், கம்ச பயம். ஏன்னா கம்சனுடைய காது கெட்டித்தன்னா 8வது குழந்தை, கம்சனுடைய காது கெட்டித்தன்னா என்ன ஆயிடுமோ ஏன்னா ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பயம். வசுதேவர பயத்தோடு இருக்காரா இல்லையா, அதே பயம் இப்ப பெரியாழ்வாருக்கு வந்துடுத்து. பெரியாழ்வாருக்கு ஆனா இப்ப பெரியாழ்வாருக்கு என்ன வருத்தம்னா குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பரிவதற்கு ஒருத்தரா இருக்கணும். குழந்தை இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, திருஷ்டி தோஷம் பண்ணலாம், இந்த குழந்தைய ஜாகிரதையா பாத்துக்கோ ஜாகிரதையா பாத்துக்கோ அப்படின்னு யாரா பரிவது. எங்கும் பரிவருளார் ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருவாரூர் மட்டும்தான். இதுல எங்கும் பரிவருளார், அந்த பரிவதற்கு ஒருத்தரா இருக்கணுமோ நாம். அப்ப அந்த பார்த்து பார்த்து சுத்தி சுத்தி போட்டு திருஷ்டியெல்லாம் சாதிக்கிறது ஒருத்தர் கூட இல்லையே. இப்ப ஒருத்தர் கூட இல்லை. இப்ப பெரியாழ்வாருக்கு என்ன பயம்னா அஸ்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன்னு சொன்னாரணும், நேர ரோகிணின்னு சொல்லியிருக்கலாம். கண்ணன் பெருமான் ரோகிணி நட்சத்திரத்தை அவதாரம் பண்ணினான்னு சொல்லியிருக்கலாமானோ. அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த செய்தி உடனே கம்சனுடைய காதுக்கு எட்டும். ஓ ரோகிணியில அவதாரம் பண்ணியிருக்கானா வெத்திடும். எட்டவுன்னு என்ன ஆனா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, எட்டுத்தனா ரோகிணி அவதாரம் பண்ண குழந்தைய கொண்டுவா அப்படின்னு சொல்லுவாரனோ. அதனால பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் சொன்னார். அஸ்தத்தின் 10ஆம் நாள் என்ன சுவாமி கணக்கு, அது என்ன சொன்னா அஸ்தத்திலிருந்து 10வது நட்சத்திர கண்ணன் பெருமான் பிறந்தான். இப்ப இதுல என்ன ஒரு கட்டம் வரும்னா இந்த நட்சத்திரத்துக்கு என்னமா என்ன பாருங்க, இந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இல்லையா, அச்சா நட்சத்திரத்திலிருந்து என்னமா 10வது நட்சத்திரம் என்னமா இல்ல அது அல்லது அஸ்த நட்சத்திரத்தை விட்டு விட்டு என்னமா, அஸ்த நட்சத்திரம் சேர்த்து என்னமா, அல்லது அஸ்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி என்னமா, அஸ்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி விட்டு விட்டு என்னமா. இந்த குழப்பம்லாம் நமக்கே இருக்கணும். இதே குழப்பம் கம்சனுக்கும் வருமானம். அதுதான் பெரியாழ்வார். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு மேலே இதெல்லாம் ஜாதகத்துல ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கா, ஜோசியெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருந்தா. அஸ்தான் இப்ப இதெல்லாம் உண்டணும். இப்ப 12 கட்டங்கள் இருக்கு. 12 கட்டத்துக்குள்ளேயே நமக்கு வந்து ஒவ்வொரு ராசி சக்கரம்னு இருக்கு. அந்த ராசி சக்கரத்தை சேர்த்து என்றாலா ராசி சக்கரத்தை விட்டுட்டு என்றாலா அப்படிதான் ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கா இல்லையா. அதே போல அஸ்தா நட்சத்திரத்தை சேர்த்து எண்ணி 10வது நட்சத்திரம் கணக்கு எடுக்கணுமா, இல்ல சுவாமி அஸ்தத்தை விட்டுணும், அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அப்படி போகணுமா, இப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வருதணும். இந்த குழப்பமும் கம்சனுக்கு வருமானம்.
வந்துடுத்துன்னு வச்சுக்க. அதனால என்ன சுவாமின்னா, அதனால என்னன்னா அதுக்குள்ள ஒரு 10 வருஷம் ஆயிடும் உங்களுடைய கண்ணனுக்கு. 10 வருஷம் ஆனபடியாலே அதுக்கப்புறம் ரோகிணியும் தெரிஞ்சா கண்ணன் பெரியவன் ஆயிடணும், கண்ணன் தப்பிச்சுக்குவான். இது பெரியாழ்வாருக்குண்டான பரிவு. அததான் பொங்கும் பரிவாலே வில்லுபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப அந்த பரிவு இருக்கிறபடியால் என்ன ஆயிடுச்சு, அஸ்தத்தின் 10 நாள், அஸ்தத்துக்கு சேர்த்து 10, சேர்க்காம 10, முன்னாடி 10, பின்னாடி 10, இந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கும். அப்படிங்கிற அதுக்குள்ள கண்ணனுக்கு வயசாயிடும். வயசானதுக்கு அப்புறம் கண்ணன் தப்பிச்சுக்குவான்றதுக்காக தெரிவிக்கிறாக. இதெல்லாம் ஏன் மறைக்கிறான்னா, அந்த நட்சத்திரத்தை நேரடியா சொல்லியாச்சுன்னா, ஓ அந்த நட்சத்திரம் குறைஞ்ச கொடுவா அப்படின்னு கம்சம் சொல்லிட்டானா பெரிய ஆபத்தா போயிடுமோனோ, அதைத்தான் தெரியும். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர தரிக்கிலானாகி தாம் தீங்கிற கருத்தை பிழைப்பித்து தெரிவிக்கிறாள். ஒருத்தி மகனாக பிறந்தான், மற்றொருத்தி மகனாக ஒலித்து வளர்ந்தான். ஒருத்தி மகனா பிறந்து மற்றொருத்தி மகனாக ஒலித்து வளர்ந்தான். யாருமே எப்பவுமே யாரா பிறந்துடா வச்சுக்கேன், பிரசவ அறை இருக்கணும். பிரசவ அறையில இருந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அறைக்கு போவால தவிர வெளியில எல்லாம் கொண்டு போறானா கொண்டு போக மாட்டான். எந்த குழந்தைனே பிறந்த உடனே வெளில போவாருன்னா அநேகமா 3 மாசமாவது ஆகணும்னு சொல்லுவார். அதிகமா பாக்குறோமோனோ சில குழந்தைகள்லாம் இங்கிருந்து அவெல்லாம் விதேசத்துல இருப்பா, வெளியூர்ல இருக்கான்னு வச்சுக்கேன். வெளியூர்ல இருக்கிறபடியால இந்த ஊருக்கு வந்து குழந்தை பிறக்கணும். ஏன்னா இந்த ஊர்ல குழந்தை பிறந்தாத்தான் தாயார் தனக்கா இந்த ஊர்ல இருக்கா, அவ பார்த்து பார்த்து இங்க வந்துட்டா வச்சுக்கேன். உடனே அவ வெளியூர் போகணும். வெளியூர்ல தான் அவருடைய ஹஸ்பண்டுக்கு உத்தியோகம்னு வச்சுக்கோ. போகணும்னா பிறந்த உடனே போகணும்னா போக முடியாது, குறைந்தபட்சம் 3 மாசமா தான் ஆகும். அப்பதான் போக முடியும் இல்லையா. ஆனா இப்ப கண்ணன் பெருமான் பிறந்தாரனோ பிறந்த உடனே வெளில கொண்டு போயிட்டார். சாதாரண வீட்டுல வெளில அனுப்ப மாட்டான். ஆனா ஒரு நாள் கூட அந்த குழந்தை அங்க இருக்க முடியல. ஒரு நாளா இருந்து அந்த ராத்திரியே, எந்த ராத்திரி ரோகிணி நட்சத்திரம் அஷ்டகதியோடு கூடியிருக்கக்கூடிய எந்த ராத்திரியோ அந்த ராத்திரி அப்பொழுதே அன்னைக்கே என்ன பண்ணார், வசுதேவர் தூக்கிட்டு போறார், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறார். பகவனுடைய அவதாரமே ஒரு தனித்தட்டு. வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிரில் வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குளம் புக்கதும் காண்டனின்றி வளர்ந்து கம்சனை குந்த வஞ்சம் செய்ததும் இன்று நான் அலற்றப் பெற்றேன் எனக்கண்ணை இகழுள்ளது. ஆச்சரியமான பாசம், ஆழ்வார் பாசம். தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார், வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும். தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்க பிரார்த்திக்க பகவான் வந்து அவதாரம் பண்ணார். தேவர்களுடைய வேண்டுதல் மட்டுமல்ல, தானே தன்னை வேண்டிக் கொண்டானாம். தனக்கே பிறக்கணும்னு ஆசையா, பகவானுக்கே கண்ணனா தான் பிறக்கணும் ஆசையா. அதனால நம்மனா தேவர்கள் அதுதான் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும். வேண்டினார்னு முதலே சொல்லியிருக்கு சப்தத்துல. மறுபடியும் இறக்கன்னு ஒரு சப்தம் வந்து பாருங்க. அது அப்பதான் 2 வேண்டுதல் வந்துடுத்து. ஒரு வேண்டுதல் தேவர்கள், மற்றொரு வேண்டுதல் தன்னை தானே வேண்டிக் கொண்டானாம். இப்படி ஒரு பிறவி நாம் எடுக்கணும்னு பகவானுக்கு ஆசையாம். ஏன்னா சாமான்யமா இப்ப எல்லாரையும் பகவான் தான் சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார். எல்லாரும் பகவான் தான் படைக்கிறார். ஆனா இதுல என்னன்னா, பகவான் தான் எல்லாருக்கும் தாயும் தந்தையும், சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நண்பக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே. மாதா நாராயணகா பிதா நாராயணகா பிராதா நாராயணகா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப பகவான் தான் தாயும் தந்தையும், பகவான் தான் தாயும் தந்தையும். ஆனா அவனுக்கு ஒரு குறையும். என்ன குறைன்னா, நமக்கு ஒரு தாய் தந்தை இல்லையே. பகவானுக்கு தாய் தந்தையா இருக்காரா? இல்லையே சுவாமி. அவன் மற்ற பேர் எல்லாருக்கும் தாயும் தந்தை அவன் தான். அப்படி இருக்கச்சே நமக்கு ஒரு தாய் தந்தை இல்லையேன்னு அது குறை. அது குறைன்னு சொல்றதா நிறையன்னு சொல்றதா சுவாமி? அவர் தான் நதஸ்ய அப்பியதிகஸ்ய திஷ்யதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருக்கும் உயிரா என்று சொல்லக்கூடிய தன் ஒப்பார் இல்ல பண்ற நிலை இருக்கச்சே அவனுக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. இருக்கச்சே அவனுக்கு அது குறையான குறை கிடையாது, அது நிறைய. அப்ப தாயார் தகப்பனார் இருந்து நிறைய. ஆனாலும் அது வேண்டும் என்று குறையா நினைச்சுட்டு இருக்காராம் பகவான். குறையா நினைச்சுட்டு நாமும் ஒரு பெற்றோரோடு வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு ஒரு தாயார் தகப்பனார் வேணும். அந்த தாயார் தகப்பனார் வேணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிக்கலாம்,
தாயார் தகப்பனாரை தான் தேர்ந்தெடுக்கிறான். அடியன் பிறந்திருக்கேன், அடியனுடைய தாயார் தகப்பனார் அடியன் தேர்ந்தெடுத்தனா? இல்ல இல்ல. அடியனுடைய தாயார் தகப்பனார் இந்த பிள்ளைதான் வேணும்னு தேர்ந்தெடுத்தாளா? ரெண்டுமே கிடையாது. இப்ப நீங்க தான் இருந்துட்டு உங்களுடைய தாயார் தகப்பனார் நீங்க தேர்ந்தெடுத்தல, இவா எனக்கு தாயாரா இருக்கட்டும், இவர் எனக்கு தகப்பனாரா இருக்கட்டும், முடியவே முடியாது. அதே போல அந்த தாயாரோ தகப்பனாரோ எனக்கு இந்த பிள்ளையா இருக்கட்டும், இந்த பெண்ணா இருக்கட்டும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அவெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது. நம்மளாம் பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தும் கிடையாது, பெற்றோர்கள் பிள்ளையும் தேர்ந்தெடுப்பதே கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம கிடையவே கிடையாது. ஆனா கண்ணன் இன்னாரை பெற்றோராக தேர்ந்தெடுக்கிறான். வசுதேவரை தந்தையாகவும் தேவகியை தாயாகவும் தேர்ந்தெடுக்கிறான் இல்லையா? நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது சுவாமி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, தேர்ந்தெடுத்து வச்சுக்கேன், ஒரு தாயார் தகவல் இன்னாதான் நம்ம பிள்ளையா வரணும்னு தேர்ந்தெடுப்பான்னா, சிவனா சுவாமி பிள்ளை வேண்டாம் சுவாமி, நான் பிரம்மச்சாரியா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், இப்படிப்பட்ட பிள்ளை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுவார் நம்ம தாயார் தகப்பனா. ஆனா பகவான் ராமனாக அவதாரம் பண்ண போது தசரதன் தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்? கம்பநாட்டாளர் ஆசிரியமா தெரிவிக்கிறான், 7 ஜென்மம் எடுத்தாலும் ராமா நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும், நான் தான் உனக்கு தந்தைன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா எதுக்காக சொல்லிக்கிறேன்னா, அப்ப அந்த அளவுக்கு ராமன் ஏன் பிள்ளை சாமானியதான். என்ன சுவாமி பண்றது, இந்த பிள்ளையா வந்து எனக்கு பிறந்தானே, நிறைய பேர் பார்க்கணும், எனக்கு பிள்ளையா வந்து சேர்ந்தா சுவாமி, எனக்கு எமனா பறக்கவனே பிள்ளையா வந்துட்டான், அவனே பிள்ளையா வந்தான் அப்படின்ற சொல்ற ஆயிட்டனா. ஆனா தசரதன் அப்படி சொல்லல, 7 பிறப்பிலும் 7 ஜென்மம் எடுத்தாலும் ராமா நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும் தெரிவிக்கிறாளையா? அத போலதான் கண்ணனம்பிரமன் அவதாரம் பண்ணான். ஒரித்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரித்தி மகனாய் ஒளித்து வளர தனிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த ஆக ஒரித்தி மகனா பிறந்தான். பிறந்தது மட்டுமல்ல, அந்த ராத்திரியே புறப்பட்டு கிளம்பினான். இங்க நேர கோகுலத்தை கிளம்பினான். பிறந்தது மதுரையிலே, கிளம்பி போனது கோகுலத்திலே. ஏன் போனார்னா பெரிய சரித்திரம். எதனால போனார்னா, இப்ப 3 அவதாரம் பண்றான். 3 அவதாரம் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் 3 தடவை பிறக்கிறான். இது நம்ம வந்து வாமன அவதாரத்தை பார்க்கும் போதே இதை செனிவிச்சிருக்கேன். வாமனவதாரத்துடைய சரித்திரம் பார்க்கும் போதே வாமன அவதாரத்து 2வது அவதாரம். முதல் தேவிக்கு வசுதேவனும் பிரார்த்திக்கிறார், நீ எனக்கு பகவான், நீ எனக்கு 3 தடவை எங்களுடைய கர்ப்பத்திலே நீ வந்து பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படியே பிறப்போம் தெரிகிற முதல்ல திருஷ்ணி சுதபா, முதல் கர்ப்பம் திருஷ்ணி சுதபா பிறக்கிறார் பகவான். அப்ப திருஷ்ணி கர்ப்பனாக முதல் அவதாரம், திருஷ்டி கர்ப்பனாக முதல் அவதாரம். அடுத்தது எது? அதிதிக்கு பிறக்கிறாரோ, அதிதேவி தேவிக்கு குழந்தையாக வாமனமூர்த்தி, அதிதேவி காஷ்யப தேவர் அதிதி 2 பேருக்கும் வாமனமூர்த்தியா பிறக்கிறாரு. அது 2வது அவதாரம். இதைத்தான் அடியேன் இந்த வாமன அவதாரம் சொல்றச்சே நம்ம பார்த்துருக்கோம். அப்ப முதல்ல திருஷ்ணி கர்ப்பனா பிறந்தான் பகவான். 2வது அதிதிக்கும் காஷ்யபருக்கும் வாமனதேவனாக வாமனமூர்த்தியாக பிறந்தார். இப்ப 3வது இது தேவகிக்கும் வசுதேவருக்கும் 3வது அவதாரம். ஆக 3 படி பிறந்தார். இப்ப இது என்னன்னா, இது அத்தனையும் அங்க சொல்லிட்டு இருக்காரு. அங்க கண்ணனம்பெருமான் அவ 2 பேருக்கும் சொல்றார், வசுதேவனுக்கும் தேவகிக்கும் சொல்றார், நீங்கள் பிரார்த்தித்தபடியே இது 3வது தடவை பறந்து விட்டேன், உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டேன். கண்ணன் சொல்றார் இந்த இடத்துல, உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். நீங்க என்ன பிரார்த்தித்தேன்? 3 தடவை எங்கள் கர்ப்பமாக நீ பிறக்கணும்னு சொல்லியணும், அதை நிறைவேற்றிட்டேன். அப்ப தேவகி வசுதேவன் கை கூப்பிட்டு கேட்கிறார், பழையபடி நீ இந்த குழந்தையா வந்துடு, 4 திருக்கைகள் என்ன, சங்கு சக்கரங்கள் என்ன, கிரீட மகுட சூடாவகுந்த மகர குண்டல கைவேக என்னென்ன ஆபரணம் கூட அத்தனை ஆபரணம் தரித்து கொண்டு வந்திருக்கிறாயே, நீ அப்படி இல்லை, பழையபடி ஒரு குழந்தைன்னா ஒண்ணும் தெரியாதனோ, அந்த ஒண்ணும் தெரியாத குழந்தையாக நீ இருக்கலாமோனோ அப்படி. ஏன்னா இப்படி இருந்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். நீ இந்த மாதிரி 4 திருக்கைகளோடும் சங்கு சக்கரத்தோடு இருந்துன்னா, இத கம்சன் கேட்டான்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது சொல்ல உடனே இந்த விஷயம் கம்சனுக்கு போயிட்டோம்னா, இந்த குழந்தைய போல 2வது கைகளுக்கு நீ என்ன பண்ணும்,
நீ 2 கைகளோடு இருக்கிற குழந்தையா இருந்தது. சாமானிய லோகத்தில் இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்குமோ அதை போல நீ இருந்துடு அப்படின்னு சொல்றோம்னு எதுக்காக அந்த மாதிரி சொல்றேன்னா, கம்சனுக்கு போயிடுச்சுன்னு அந்த செய்தி ஆபத்துன்னு, அதனால அதை போல இருன்னு சொன்ன உடனே கேட்ட உடனே 2 கைகள் சட்டுன்னு மறைச்சுட்டார். 2 கைகளை, அதாவது 4 திருத்தோள்கள், அந்த 4 திருத்தோள்களே 2 திருத்தோள்களை சட்டுன்னு மறைச்சிட்டார். மறைச்சிருந்த மாத்திரம் இல்ல, சங்கு சக்கரம் மறைந்தது, 2 திருக்கைகள் மறந்தன, முத்து பல்வரிசை மறந்தன. சாதாரணமா சிசுவா கண்ணன் கிடந்தான்னா அதுல ஒரு கருத்து இருக்கு, ஒரு அழகான கருத்து இருக்கு. ஏன் சுவாமி சிசுவா இருந்தான்? சிசுவா ஏன் இருந்தான்? இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். ஒரித்து மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரித்து மகனா ஒழித்து வளர, இந்த பாட்டு திருப்பாவையில. அதுல பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்திலே, ஏனைய வியாக்கியானத்திலே அதுல ஒரு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம்னா, சுவாமி கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரன் பராசர பட்டர், பராசர பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். அந்த நஞ்சியர் தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பராசர கேட்கிறார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து சொல்லியிருக்கே, மகன் ராமனைத்தானே சொல்லலாம், மகன் என்று கண்ணனை சொல்லலாமான்னு பெரிய சந்தேகத்தோடு கேள்வி கேட்கிறார் நஞ்சியர். யார்கிட்ட? பராசர பட்டர்கிட்ட, கூரத்தாழ்வார் திருக்குமார்கிட்ட கேட்கிறார். மகன் யாரு சொல்லணும்? ராமனைத்தான் சொல்லணும். ஏன்னா மகன் எதனால? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொன்ன வார்த்தையை மீளாமல் அதே போல நடப்பவன் யாரா வந்தா மகன். தந்தை என்ன சொல்றாரோ அந்த தந்தையின் சொல்படி நடக்கணுமோ. அந்த தந்தையின் சொல்படி நடந்தது யாரு? ராமன் தானே. காட்டுக்கு போன்னு சொன்னா உடனே ராமன் காட்டுக்கு போனணும், எந்த வார்த்தையும் பேசவே இல்லையோ. அப்ப ராமன் தானே மகன், ராமனைத்தானே மகன் சொல்லணும், கண்ணனை மகன் சொல்லலாமா? ஏன்னா கண்ணன் என்ன பண்றான்? சொன்ன அப்படிலாம் கேட்பானா? கேட்கவும் மாட்டான். எத்தனை சேட்டிதங்கள், எத்தனை தூரம் அழ வைத்தான் யசோதைய. திருடினான், வெண்ண திருடினான், யசோதை அழ வைத்தான். அப்ப அம்மா சொன்னாலும் கேட்கவே மாட்டான். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடியவனை போய் மகன்னு சொல்றல ஆண்டாள். அப்ப ஆண்டாள் என்ன சொல்லிருக்கணும்? ராமன மகன்னு சொல்லியிருக்கணும், கண்ணன மகன் சொல்லலாமா? தப்பா சொல்லியிருக்கார் போல் இருக்கேன்னு இந்த கேள்வியை பராசர பட்டர்கிட்ட நஞ்சியர் கேட்டான். இப்ப பராசர பட்டர் பதில் சொல்லணும். ஆச்சரியம் பதில் சொல்றா பாருங்க. தந்தை சொல்படி நடந்தால் மகன் இதனை, ஆமா தந்தை சொல்படி நடந்தால் மகன் தானே. ஆமா, தந்தை சொல்படி நடக்கணும். ராமன் நடந்திருக்கான், கண்ணன் நடக்கல. அதனால கண்ணன மகன்னு சொல்லலாமா? ராமனைத்தானே சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆமா, ஆனா தந்தை சொல்படி ராமன் எப்போது நடந்தான்? 25 வயசுல தந்தை சொல்படி நடந்தான். 25 வயசுல தந்தை சொல்படி நடந்தான். எப்படி நடந்தான்னா, 12 வயசுல ராமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 12 வயசுல ராமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 12 வருஷங்கள் நல்ல சுகமா இருந்தான் நாட்டுல, ஒண்ணும் ஆனந்தமா இருந்தான், எந்த குறையும் இல்லாம ஆனந்தமா நன்னதான் இருந்தான். 25 வயசுல பட்டாபிஷேகம் நாள் குறிச்சிட்டார் வசிஷ்டாச்சாரியர், நாள் குறிச்சிட்டார். அப்ப அந்த பட்டாபிஷேகம் நாள் குறிச்ச உடனே அப்போதான் கைகேசி என்ன பண்றா? கைகேயி என்ன பண்றா? வரம் கேட்கிறா, தசரத வரம் கேட்கிறா. என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பரதாழ்வான் ராஜ்ய பரிபாலம் வரணும், ராமன் 14 வருஷங்கள் காட்டுக்கு வனவாசம் செலவின்னு பிரார்த்திக்கிறா. பிரார்த்திக்கிறது என்ன கேட்கிறா. கேட்ட உடனே தசரதனும் ஒத்துக்கொண்டு, அப்போ தசரதன் சொன்னபடி ராமன் காட்டுக்கு போனானோ. ஆமா, வாசம் தான். அப்ப எந்த வயசுல போனா? 25 வயசுல போயிருக்கான். 25 வயசுல போயிருக்கான். இப்ப 25 வயசுல போனானே அவன் மகனா, அல்லது பிறந்த உடனே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி கேட்டுண்டானே அவன் மகனா? கண்ணன் எங்க சுவாமி பிறந்த உடனே கேட்டான்னா, பிறந்த உடனே தன்னுடைய சதுர்புஜத்தோடு பிறந்தானோ. 4 திருக்கைகள் என்ன, அதே போல சங்கு சக்கரங்கள் என்ன, அதே போல இருக்கக்கூடிய முத்து பல்வரிசை என்ன, இதோடு பிறந்தானோ. இதையெல்லாம் நீ என்ன மறைச்சுக்கோ மறைச்சுக்கோ மறைச்சுக்கோ, ஏ கண்ணா இதை மறைச்சுக்கோ மறைச்சுக்கோன்னு வசுதேவர் சொன்ன உடனே அப்பொழுது தந்தை சொன்ன வார்த்தையை கேட்டு மறைத்து கொண்டானோ. பிறந்த உடனே தகப்பனாவுடைய சொல்லை கேட்டவன் மகனா, பிறந்து 25 வயசு ஆனது பிறகு தகப்பனார் சொல்லை கேட்டவன் மகனா. இப்ப
கண்ணனை மகன்னு சொல்லலாம், ராமனை மகன்னு சொல்லலாமா நீ தெரிஞ்சுக்கொண்டு. பராசரம் இத்தனைக்கும் அவர் என்ன, ஏன்னா அவருக்கு ராமன்னால அத்தனை விருப்பம் இருக்கு, ராமன்னால அத்தனை விருப்பமா இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு கண்ணன மகன் சொல்றாரு, ராமன மகன் சொல்ல. ஏன்னா பிறந்த உடனே கேட்டது கண்ணனும் பெருமான், ஆனா பிறந்து 25 வயசானதுக்கு அப்புறம் கேட்டிருக்கிறானோ, அப்ப அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இதுதான் பட்ட சமாதானம் தெரிவிக்கிறார். யாருக்கு? நஞ்சி எடுத்திருக்கிறார். ஆக ராமன் பிறந்தது ஓர் குலம், கண்ணன் பிறந்தது ஓர் குலம். ஏன்னா கண்ணன் பிறந்த போது ஓர் குலம், வளர்ந்தது மற்றொரு குலம். ராமன் பிறந்த குலத்திலே வளர்ந்தான். கண்ணன் பிறந்ததோ ஓர் குலத்துல பிறந்தான், மற்றொரு குலத்துல தான். பிறந்த போது சத்திரிய குலம், பிறந்த போது சத்திரிய குலம், வளர்ந்த போது வைசியனாக வளர்ந்தான் கண்ணன். சாமான்யமா இல்ல, வைசியனா வளர்ந்தானோ. ஆனா பிறந்தது மதுரையில் பிறந்தான், வளர்ந்தது கோகுலத்திலே வளர்ந்தான் கண்ணன் பெருமான். ஆனா ராமனோ அப்படி கிடையாது. ராமனுக்கு அத்தனையும் ஒண்ணு, ராமனுக்கு அத்தனையும் ஒண்ணு, கண்ணனுக்கு எல்லாமே ரெண்டு. ராமனுக்கு அத்தனையும் ஒண்ணுதான். ஏகபத்தினி விரதன், ஒரு சொல்லு. அதே மாதிரி ஒரு சொல்லு மட்டும், ஒரு பானம், ஒரு தாரம். இந்த நிலையில தான் ராமன் இருப்பான். ஆனா கண்ணனுக்கு எல்லாமே ரெண்டு. ராமன் பிறந்ததும் வளர்ந்ததும் ஒரே இடம், பிறந்ததும் அயோத்தியில், வளர்ந்ததும் அதே அயோத்தியில் தான். ஆனா கண்ணனோ பிறந்தது மதுரை பட்டணத்தில், வளர்ந்ததோ கோகுலத்தில். அயோத்தியில பிறந்த அயோத்தி. ஆனா ராமன் பகலில் பிறந்தான், பகல்ல தான் ராமன் பிறந்தான். கண்ணனோ ராத்திரியில், அதுவும் எங்கு? சிறைச்சாலையில் பிறந்தான். சிறைச்சாலை. ராமன் அரண்மனையில் பிறந்திருக்கான், கண்ணனோ சிறைச்சாலையில் பிறந்தான். ராமன் பிறந்தது நவமி, நவமி மாசம், நவமி திதியிலே ராமன் பிறந்தது. அஷ்டமியில பிறந்தது கண்ணன் பெருமான். ஆக இது இத்தனை இருக்கணும், இது இத்தனை இருக்கச்சே ராமனுக்கு எல்லாமே ஒண்ணு, இவருக்கு எல்லாமே ரெண்டு. என்ன? பெற்றது வசுதேவன் தேவகி, வளர்த்தது நந்தகோபாலன் யசோதை. குலமே வேறு, இந்த குலம் வேறு, அந்த குலம் வேறு. முதல் குலம் சத்திரிய குலம், வளர்ந்த குலம் வைசிய குலம், யாதவ குலம். யாதவ குலத்துல வளர்ந்தாரனோ, ஆனா பிறந்தது சத்திரியனா வளர்ந்தாரனோ. அப்ப இடமே வேறு, அனைத்தும் வெவ்வேறு கண்ணனுக்கு. சரி, சொல்லாது ஒண்ணு இருக்குமா சுவாமி? ஒரு சொல்லா இருக்குமா? ஒரே சொல்லா இருக்குமான்னா ராமனுக்கு ஒரு சொல்லுதான். ஒக்க பத்தினி ஒக்க பானம் ஒக்க மாட்டன்னு சொல்லுவார் தியாகராஜ சுவாமி சொல்வார். ஒக்க பத்தினி ஒக்க மாட்டம் ஒக்க பானம். அப்ப எல்லாமே ஒண்ணு, சொல்லும் ஒண்ணுதான், அதே போல பானமும் ஒண்ணுதான், பத்தினியும் ஒண்ணுதான். ஆனா கண்ணனுக்கோ கேட்க வேண்டாம் சுவாமி, எத்தனை பேரு. அது மட்டும் இல்ல, ஒரு சொல்லி இருக்குமான்னா இந்த ஒரு சொல்லி இல்லைன்னு யார் சொல்றா? அவன் தர்ம பத்தினியே சொல்றான். ஆண்டாலே தெரிவிக்கிறான், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. இங்கே போத மாலாய் பிறந்த நம்பியை. அப்ப ஏழா பொய்கள் உரைப்பானை, பொய் சொல்லிட்டே இருப்பான்னு ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பிள்ளை இருக்குமே, அந்த பிள்ளைய எங்க பாத்தீங்க அப்படின்னு. அப்ப பிறந்த, அதுவும் பொய் சொல்லும் போது பொருந்தாத பொய் சொல்லுவான். பொருந்துற பொய்யா சொல்ல போனோம், இந்த பொய் பொருந்தி இருக்கு, இந்த பொய் பொருந்தி இருக்கு. சில பேர்லாம் பொய் சொல்லுவான், அப்படியே நம்புற மாதிரி இருக்கும், நம்புற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சொல்லுவான்னா, ஏன்னா இவருடைய அவதாரத்துடைய முக்கிய நோக்கமே என்னன்னா பொய் சொல்லணும். அந்த பொய் சொல்லத்தால நான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாட்டிக்கணும், மாட்டின்னு அவ கையால மொத்தம். அதுதான் இவருடைய அவதார பிரயோஜனமே. அப்ப பொருந்தாத பொய். அது மட்டும் இல்ல, எப்பவுமே ரெண்டு வார்த்தை தான். ஒரு வார்த்தை சொல்லுவானா, ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை. ஆனா ராமனோ ஏகதார விரதன், ஏகதார விரதன். ஒரே மனைவிதான், சீத்தையை தவிர மற்றொன்னு கிடையாது. அந்த நிலையில ராமன் இருக்கானோ. ஆனா இவனுக்கு, ராமனுக்கு எப்போதும் ஒருதான். ஆனா கண்ணனுக்கோ பல தாரங்கள் உண்டு. ஆனா ராமனோ எந்த தாரத்தையும் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான். அந்த பெருமை ராமனுக்கு உண்டு. சீத்தையை தவிர மற்ற எதையும் அவன் கண்ணாலேயே பார்த்ததும் கிடையாது. அந்த பெருமை ராமனுக்கு உண்டு. ஆனா கண்ணனுக்கு என்னன்னா 16,108 பெண்கள் மனைவிகள், 16,108 மனைவிமார்கள் கண்ணனுக்கு. ஏன்னா எந்த பெண்ணா இருந்தாலும் கண்ணனுக்கு மனைவி, எந்த பெண்ணா இருந்தாலும் அது என்ன ஆகுன்னா கண்ணனுக்கு மனைவி. இது வேடிக்கை ஒண்ணு சொல்லுவா,
நம்ம நம்ம திருப்பாவையிலேயே 18வது பாசுரம், உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா. இந்த பாட்டுல நப்பின்னை கூப்பிடுறா கோதான் ஆச்சியார். இது பூமி பிராட்டி நப்பின்னை கூப்பிடுறா. நப்பினை கூப்பிடுற உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிட்டா உள்ள இருந்து வரணும் போனோம். நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்ட உடனே நந்தகோபாலன் மருமகளே என்ற உடனே நப்பினை வரணும் போனோம். எழுந்து வரல, நப்பினை எழுந்து வரல. என்ன சுவாமி நப்பினை எழுந்து வரலையே ஏன்னா ஆண்டாள் ஒருத்தரை எழுப்பிட்டு வராலும் 6வது பாசனம் தொடங்கி 15வது பாசனம் வரைக்கும் பாகவதோத்தவர்களை எழுப்பினாள். 16வது பாசனம் தொடங்கி 20வது பாசனம் வரைக்கும் அந்த பாகவதோத்தவர்களா இருக்கக்கூடிய அதாவது அடுத்து இருக்கக்கூடிய பகவான் என்ன, நம்பி மூத்த பிரான் என்ன, அவரெல்லாம் எழுப்பிட்டு வர நப்பின பிராட்டின்னு இவெல்லாம் எழுப்பிட்டு வரா. அந்த எழுப்பிண்டு வரக்கூடிய அந்த பிரகடனத்திலே இப்ப நப்பின சயனிச்சுட்டு இருக்கா. சயிச்சுட்டு இருக்க நப்பினைய கூப்பிட போனோம். நந்தகோபால மருமகளே நப்பின்னை அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. கூப்பிட்ட உடனே அவ வரல. ஆண்டாள் யோசிச்சு பாக்குற, நந்தகோபால மருமகள் தான் நப்பின்னை வாஸ்தவம், வரலையே, ஏன் வரல, ஏன் இப்படி உதாசீனப்படுத்துறா, ஒண்ணுமே கண்டு வரலாம இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்பதான் தோணித்து. என்ன தோணிதுன்னா, இந்த ஊர்ல யாரும் எல்லாரும் நந்தகோபால மருமகள் தான். இந்த ஊர்ல எல்லாருமே நந்தகோபால மருமகள் தான். ஏன்னா யாரெல்லாம் பெண்கள் உண்டோ அவெல்லாம் கண்ணனுக்கு பத்திரிமார்கள். அப்படி இருக்கச்சேதே எல்லாருமே நந்தகோபால் மருமகள் தானே. அப்படி இருக்கும்போது நந்தகோபால் மருமகளேன்னு நான் சொன்னா அது நப்பின பிராட்டியை சொன்னதா அர்த்தமா இல்ல வேற யாரோ சொன்னதா அர்த்தமா? அதனால்தான் நப்பின பிராட்டி வரவில்லை போறோம் அப்படின்றதுக்குதான் என்ன பண்ணா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணா, நந்தகோபாலன் மருமகளே அதோடு முடிக்காம நப்பின்னை. அப்ப நந்தகோபால் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிடறாலும் அப்ப பேரை வச்சு கூப்பிட்டதுக்கு கூட அவ கிளம்பி வந்தா. அப்ப நந்தகோபாலன் மருமகளே என்று சொல்லும் அளவுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் இருக்கா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப நந்தகோபாலன் மருமகளே சொல்ல வராததுக்கு என்ன காரணம்? நம்ம திருமலைக்கு போறோம். திருமலைக்கு போயிட்டு சுவாமி அங்க நல்லா தலைமுடி எல்லாம் கொடுத்து மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு, அவரை கூப்பிடுன்னு. தலைமுடி எல்லாம் இல்லாம மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு கூப்பிடுன்னா அநேகமா குவாசி பேர் அப்படிதான் இருப்பா. யாரையும் கூப்பிடுறது. அதே போலதான் இங்க நந்தகோபால மருமகள்னா எல்லாரும் தான். அப்ப எல்லாரும் தான் இருக்கச்சே அதான் நப்பின்னாய் அப்படின்னு தெரிவிக்கிறாரையா. அத்தனை பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொண்டான் பகவான். ஆனா ராமனோ ஏகதார விரதன், ஒரே செய்தான், ஏகதார விரதன். ஒரு சொல் தான் ராமனுக்கு. கண்ணனுக்கு பல சொல். பிறப்பும் வளர்ப்பும் அத்தனையும் மாறுபட்டிருக்கு. கண்ணன் பிறப்பு வேறு, வளர்ப்பு வேறு. பிறந்தது சத்திரிய குலம், வளர்ந்தது வைசிய குலம். அவர் வந்திருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, இவர் தான் பிறந்த உடனே தந்தை காலில் இருக்கக்கூடிய விலங்கை வெடித்து சிதற வைத்தான் பகவான் கண்ணன். இது திருக்கண்ணபுரம் பாசனம். திருமங்கையாழ்வார் அனுகரிக்கிறார். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல். திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் பாசனம் ஆச்சரியமான பாசனம். எப்ப பிறந்தானோ பிறந்த உடனே தன்னுடைய தந்தை காலில் இருக்கக்கூடிய விளக்குகள் வெடிச்சு சிதற பிறந்தான். கண்ணன் பிறந்தான்னு நாம் நினைச்சோம் வச்சுக்கேன், நம் காலில் இருக்கக்கூடிய பாவ விலங்குகள் வெடிச்சு சிதறும். நம் காலில் இருக்கக்கூடிய பாவ விலங்குகள், பாவம் எத்தனை பாவங்கள், 1 2, அந்த கர்மாக்கள் பூர்த்தியா வெடிச்சு சிதறும். கண்ணன் பிறந்தான் நினைச்சாலே போறோம். ஏன் நாம பிறக்க வேண்டிய தேவையே இல்லை. கண்ணன் பிறந்தான் நினைச்சாச்சுன்னா, அதனால்தான் கண்ணன் பெருமாவுடைய கேட்டிதங்கள் என்ன, அவனுடைய குணநலங்கள் என்ன, அவனுடைய சுரூபங்கள் என்ன, விபூதி என்ன, இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா நம்முடைய உஜ்ஜீவனம் அதுலதான் இது அடங்கியே இருக்கு. நாம் உஜ்ஜீவனம் அடையணும்னாலே அவருடைய கேட்டிதங்களை சொல்லணும். அவருடைய விபூதி என்ன, அவருடைய குணநலங்கள் என்ன, இதையெல்லாம் ஓகோன்னு நம்ம கொண்டாடினா நம்முடைய பாவங்கள் தொலைகிறது, நம்ம அறியாமலேயே தொலைகிறதோனோ. அவ கண்ணன் பெறுவான். நான் பிறந்தேன் என்றும் வளர்ந்தேன் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களா அவ மறுபடியும் பிறக்க வேண்டாம். கண்ணன் பெறுவான் கீதையில சொல்லியிருக்கிறார். இது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே அவன் பிறந்தான் நினைச்சதாலே நம் காலில் இருக்கக்கூடிய பாவ கூட்டங்கள் பாவ விலங்கள் வெடிச்சு சிதறுகிறது. கண்ணன் பிறந்தான் நினைச்சாலே நாம பிறக்க வேண்டிய தேவையே கிடையாது. சரி சுவாமி, அவன் பால் குடித்தான் நினைத்தால்
நாம் பால் குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யசோதைட்ட பால் கொடுத்தான், பூதனைட்ட பால் கொடுத்தான் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா நாம பால் குடிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவன் மறைந்து வளர்ந்தான் என்று நினைத்தால் நாம் சம்சாரத்தில் மறைய வேண்டிய தேவையே கிடையாது. இந்த சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாதனம் தெரிவிக்கிறார் இல்லையா பூர்வாச்சாரியர்கள். அப்படின்னு இந்த சம்சாரத்தில் மறையணுமா? தேவையே இல்லை. அந்த தேவையே இல்லையே. அது மட்டும் இல்ல, அவன் திருடினான்னு நினைச்சான்னா நம்முடைய பாவங்கள் திருடப்படுகின்றன. நம்முடைய பாவங்கள் தான் அது பூர்த்தியா திருடப்படுது, ஒண்ணுமே இல்லாம படுது. சுவாமி திருடினா, சுவாமி இது என்ன சுவாமி இந்த மாதிரி, இது ஒன்னும் சரியாவே இல்லைன்னா அதை தான் தெரிவிக்கிறார். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோகம் வேதேத்தி தத்வதகா தத்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோஜனா. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறைந்த நூடுமுக்கி எனதாவியை நின்று நின்று உரிக்கு உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்றுகொள் சேர்வதுவே. அவன் பிறந்தான் என்று சொன்னாலே ஆச்சரியம்தான். பிறந்தமாயா பாரதம் புரிதமாயா நீ இன்னே சிறந்த கால் தீ நீர்வான் மண் பிறகு மாய பெருமானம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி அப்ப பிறந்த போது ஆச்சரியம், வளர்ந்தது அதை விட ஆச்சரியம். பிறந்ததே ஆச்சரியம், வளர்ந்தது அதை விட ஆச்சரியம். அப்ப கண்ணன் தன் உருவத்தை மறைத்துக் கொண்டார். வசுதேவர் இந்த வார்த்தை சொன்ன உடனே 4 சதுர்புஜத்தோடு அது முத்துப்பல் வரிசையோடு திவ்ய ஆபரணங்களோடு நன்றாக இருக்க செய்தே அதையெல்லாம் மறைத்துக்குள் சொன்ன உடனே எல்லாத்தையும் மறைச்சிட்டார். மறைச்சுட்டு உடனே என்ன சொன்னார் கண்ணன் பெருமான், ஒரு கூடையிலே வைத்துக் கொண்டு தலையில வைத்துக் கொண்டு தூக்கி போய் எங்க போகணும், இக்கரையிலிருந்து யமுனையை தாண்டி அக்கறைக்கு கொண்டு போகணும். இக்கரையிலிருந்து யமுனையை தாண்டி அக்கறைக்கு கொண்டு போகணும் பிரார்த்தி கண்ணன் பெருமான் நியமிக்கிறார். யாரிடத்துல? வசுதேவன்ட்ட. இங்க தூக்கிட்டு போவாங்க. அப்ப தூக்கிட்டு போச்சே, அப்ப உடனே என்ன பண்ணார் வசுதேவர்? கூடையை எடுத்தார், தலையில வச்சிருந்தார். கண்ணன் அந்த கூடைக்குள்ள வச்சிருந்தார். கூடைக்குள்ள வச்சு கதவெல்லாம் சாத்திருக்கே சுவாமி. சிறைச்சாலையில எல்லா கதவும் சாத்தியிருக்கு, காலில் விலங்கு போட்டிருக்கு. ஏன்னா வசுதேவருக்கு காலில் விலங்கு போட்டிருக்கு, காலில் விலங்கு போட்டிருக்கு. சிறைச்சாலை கதவெல்லாம் சாத்தியிருக்கு. காவலாளிகளை நன்னா முடிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா. இவெல்லாம் இருந்து கட்சி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப அந்த மாதிரி இருக்கச்சது அக்கறைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக என்ன பண்ணா, முதல்ல இங்கிருந்து கிளம்பி போச்சு, கூடக்குள்ள வச்சுட்டு கிளம்பச்சையே சிறைச்சாலை கதவுகள் தன்னடையே திறந்தன. அந்த சங்கிலி போட்டிருக்கணும் வசுதேவனுடைய கால்கள்ல. அந்த வசுதேவனுடைய சங்கிலிகள் வெடித்தன. எல்லா காவலாளிகள், அங்க இருக்கிற காவலாளிகள் பண்ணா எல்லாரும் நான் தூங்கிட்டார். அப்ப கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறார் வசுதேவர்கிட்ட, இங்கிருந்து நீ அங்க கோபுரத்துக்கு கொண்டு போகணும். கொண்டு போன உடனே அக்கறைக்கு யமுனையை தாண்டி போகணும். யமுனையை தாண்டி அக்கறைக்கு போகணும். அக்கறைக்கு போனோடனே அங்க யசோதை பெண் குழந்தையை பெற்று இருப்பாள். பெண் குழந்தை பெற்றிருக்கச்சு, ஆனாலும் அவ களைப்பா தூங்கிட்டு இருப்பா. அப்பதானே பெற்றிருக்கா. பெத்தபடியாலே களைப்பா அப்படியே சயனிச்சுட்டு இருப்பா. அங்க போய் அந்த யசோதைக்கு பக்கத்துல என்னை அங்க வைத்து விட்டு அங்க பெண் குழந்தை பெற்றிருக்க போனோம். அந்த பெண் குழந்தை அழைத்துக் கொண்டு நீ நேரா மதுரை பக்கத்துல வந்து இங்க வந்து சிறைச்சாலைக்கு வந்துட்டு இந்த வார்த்தை சொன்னான். இந்த வார்த்தை சொன்ன உடனே தலையில தூக்கிண்டு போறார். போயின்னு இருக்கச்சே கண்ணன் கூடைக்குள்ள வந்துட்டார். வந்த உடனே கதவுகள் திறக்கப்பட்டன, கட்டிட சங்கிலிகள்லாம் வெடித்தன. எல்லா காவலாளும் தூங்கினான். தூங்கின உடனே எல்லாம் அப்படியே தூங்கி அப்படியே மயக்கத்தில் இருக்கச்சே யமுனை ஆற்றை கடக்கிறார் வசுதேவர். வசுதேவர் யமுனை ஆற்றையை கடக்கிறார். கம்பீரமா இருக்கு யமுனையார். எப்படி இருக்கு? அத்தனை கம்பீரமா ஓடி இருக்கு. ஏன்னா யமுனை கொஞ்சம் கொஞ்சமா யமுனையில இறங்குறார். வசுதேவர் யமுனையில கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறார். இறங்கச்சே முதல்ல மறுபடியும் காவேரியில இறங்கச்சு நான் முதல்ல கால் நனையும், காலில் இருக்கக்கூடிய பாதங்கள் நனையும், அடுத்து கணுக்கால் நனையும், அடுத்து முழங்கால் நனையும், அடுப்பு இடுப்பு நனையும், அடுத்து நெஞ்சு உருமணும். அதே போல இவர் யமுனையில இறங்கச்சே முதல்ல கணுக்கால் மறைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் முழங்கால் மூழ்கியது, அதன் பிறகு இடுப்பு மூழ்கியது, அதன் பிறகு நெஞ்சு மூழ்கியது, அதன் பிறகு தோல் அளவுக்கு இவனை வந்துட்டு தோல் அளவுக்கு இவனை வந்துட்டு. ஆனாலும் வசுதேவன் பயப்படாம இறங்குறான். பயப்படாம மேல கண்ணனுடைய
அந்த கூடை இருக்கணும். அந்த கூடையில கண்ணனை வைத்துண்டு அவனுடைய திருவடி அப்படியே நீட்டின்னு இருக்கு. அந்த திருவடி நீட்டின்னு இருக்கணும். நீட்டின்னு இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தான் பயப்படாம நெஞ்சளவுக்கு வந்துட்டு தீர்த்தம், நெஞ்சளவுக்கு வந்துட்டு யமுனை ஆறு நெஞ்சளவுக்கு தோளளவுக்கு வந்துட்டணும். தோளளவுக்கு வந்த உடனே அப்புறம் இருந்தா என்ன பண்றாரு, வந்துட்டேன்றதுக்காக பயந்தாரன்னா பயப்படாம அப்படியே இறங்குறாரு. ஏங்கன்னா அப்ப ஓன்னு மழை போட்டுறது, ஓன்னு மழை போட்டுறது, மழை போட்டுறது என்ன பண்ணுது, ஆதிசேஷன் கொடையா பிறக்கிறார். கொடையா அங்க கைங்கரியம் பண்றார். ஆதிசேஷன் சென்னால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நின்கடலுள் என்னும் குடையா மணிவிளக்காம் கும்பட்டாம் குல்குமடையாம் திருமார்கரவன்னு ஆதிசேஷன் கொடையா நிற்கிறாரு. அப்படிங்கிறது ஆதிசேஷன் பெருமாள் சாணிச்சாரு. பெருமாள் சாணிச்சிருந்தா படுக்கையா இருக்கார், அவர் நின்று இருந்தா பாதுகையா இருக்கார், அவர் உட்கார்ந்தா ஆசனமா இருக்கார். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய சென்னால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரமடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பொம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரு அனைத்து கைங்கரியும் ஆதிசேஷன் செய்தாரனோ அந்த கைங்கரியம் செய்தார். ஆதிசேஷன் கொடையா பிறக்க கண்ணனை தூக்கிட்டு போறார். போயிட்டு இருக்கச்சு நெஞ்சு அளவுக்கு தீர்த்தம் வந்துடுச்சு. யமுனா நதி என்ன நெஞ்சு அளவுக்கு வந்துடுத்து. வந்த உடனே அப்ப யமுனா நினைக்கிறார், யமுனை யார் தெரியுமா? யமுனை இந்த சரித்திரம் முன்னாடி சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டேன். யமுனை யாருன்னா கண்ணனை தூக்கிட்டு போறாருனோ யமனுக்கு கூட பிறந்தவதான் யமுனை. யமனுக்கு கூட எமின்னு பேரு, எமி என்கிற யமுனான். யமனுக்கு கூட பிறந்தவன் தான் எமிங்கிற யமுனா. அப்படின்னா யமனும் யமுனா தேவியும் சூரியனுடைய பிள்ளைகள். யமனும் யமுனா தேவியும் சூரியனுடைய பிள்ளைகள். அப்படின்னா சூரியனுடைய பிள்ளை யமன், சூரியனுடைய பொண்ணு யமுனா. ஆக சூரியனுடைய பிள்ளை தான் யமதர்மராஜன். அந்த யமதர்மராஜனுக்கு கூட பிறந்தவர் தான் யமி என்று சொல்லக்கூடிய யமுனா. அப்ப யமுனா நதிக்கு ஒரு ஆசையம். என்ன ஆசைன்னா, கிருஷ்ண கைங்கரி நமக்கு கிடைக்கணுமே, கிருஷ்ண கைங்கரி நமக்கு கிடைக்கணுமே. கிருஷ்ண கைங்கரி நமக்கு கிடைக்கணும்னா என்பதற்காக என்ன பண்ணா, உடனே என்ன பண்ணா, சடக்குன்னு என்ன பண்ணா, சடக்குன்னு அவர் முடிஞ்ச அளவுக்கு வட்டடிச்சு கொடுத்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு வட்டடிச்சு கொடுக்குறா. என்னன்னா என்ன பண்ணா, முதல்ல கணக்காலுக்கு வந்தா, இடுப்பளவுக்கு வந்தா தீர்த்தம், நெஞ்சளவுக்கு வந்துட்டா, தோளவுக்கு வந்துட்டா. இப்ப கண்ணனுடைய கைங்கரியம் தமக்கு வேணுன்றதுக்காக என்ன பண்ணான்னா வட்டடிச்சு கொடுத்துட்டா. வட்டடிச்சு கொடுத்த உடனே இப்ப கவலை இல்லாம இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டு வரணும். நமக்கு தோணும், என்ன தோணுனா, ஏன் சுவாமி யமுனா முதல்ல தோல் அளவுக்கு வந்துட்டார், அதுக்கப்புறம் வட்டடிச்சு கொடுத்திருக்கார், ஏன் இந்த மாதிரி வந்திருக்கணும்? அந்த மாதிரி வர வேண்டாமே, முதல்லயே வட்டடிச்சிருக்கலாமோ. இப்ப நம்ம காவேரி கடக்கணும், காவேரி கடக்கணும்னா தீர்த்தமே இல்லை சுவாமி, ஒண்ணுமே இல்லை சுவாமி, நம்ம இடுப்பளவு தான் இருக்கு, நீங்க தைரியமா நடந்தே போகலாம் அப்படின்னா படுத்த போயிடுவோம். அதே கழுத்தளவுக்கு வந்துட்டு வச்சுக்கே நமக்கு பயமா இருக்குமோனும். அதே போல யமுனா கழுத்தளவுக்கு தோல் அளவுக்கு வந்துட்டு, தோல் அளவுக்கு வந்துட்டணும். தோல் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏன் வட்டடிப்பாவனே, அது பண்ணிருக்க வேண்டாமேன்னா, எதுனா முதல்ல வட்டடிச்சுக்கப்படாதான்னு நமக்கு கேட்போம். ஏன்னா கண்ணனுடைய நிலை எங்க இருக்கு, கூடைக்குள்ள கண்ணன் அதுக்குள்ள இருந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கச்சே அதுல இருந்து ஒரு திருவடி என்ன பண்ணது, கொஞ்சம் நீட்டின்னு இருக்கு. அந்த கூடையிலிருந்து திருவடி வெளியில நீட்டின்னு இருக்கணும். அந்த திருவடியை தீண்டணும். அந்த திருவடியை தீண்டணும்னு யமுனைக்கு, ஏன்னா தீண்டினா என்ன ஆகுது, தன்னுடைய பாவங்கள் தொலைகிறது. கண்ணன் புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, பகவானுடைய திருவடியை தீண்ட நம்முடைய பாவங்கள் தொலைகிறதும். யமுனா என்று சொல்ற எமிங்கிற யமுனா தன்னுடைய பாவங்கள் தீர்றதுக்காக என்ன பண்ணார். அப்ப அது வரைக்கும் திருவடியை தீண்டனமோனும். தீண்டனம்னா அப்ப தலைக்கு மேலதான் கண்ணன் பெருமான் இருக்கார், தலைக்கு மேல கூடையில் இருக்கார். ஆனா கூடையில் இருக்கக்கூடிய அந்த திருவடி கூடைக்குள்ளே இல்லை, ஒரு திருவடி நீட்டின் இருக்கு. அந்த திருவடி நீட்டின் இருக்கிறபடியாலே அந்த திருவடியை தான் தொட்டு சேவிக்கணுன்றதுக்காக தான் அவ்வளவு தோல் அளவுக்கு வளர்ந்தான். வளர்ந்த உடனே எப்ப கண்ணனுடைய திருவடியை தொட்டுட்டாலோ, அந்த திருவடியை சேவிச்ச உடனே கர்வம் போயிடுச்சு. நான் யமுனா நான் எப்படிப்பட்டவன் என்கிற கர்வம் போயிட்டு
கர்வம் போன உடனே என்ன ஆகும்னா உடனே என்ன பண்ணலாம், கர்வம் போயிடுச்சுன்னா என்ன உடனே குறைய வேண்டியதுதான். உடனே எல்லாம் கர்வம் குறைஞ்சிட்டு போனோம். கர்வம் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, யமனை வளர்த்து கொடுத்து என்ன வளர்த்து கொடுத்தா, தான் அப்படியே ஃபுல்லா அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சு கொஞ்சம் வந்துட்டு குறைஞ்சு வந்து தீர்த்தம் குறையுது. தீர்த்தம் குறைய 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 வசுதேவர் அப்படி நடந்து போறானா, அதே போலதான் கண்ணன் இந்த மாதிரி புறப்பட்டு போனார். நாம் கேட்கிறோம் இதே போலதான் திருவேங்கடமுடியான சேவிக்கிறவனும், திருமலைக்கு போய் திருவேங்கடமுடியான சேவிக்கிறவனும் இப்ப நம்ம யமுனையில முதல்ல முழங்கால், கணுக்கால், முழங்கால், அதுக்கப்புறம் தோல் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப திருவேங்கடமுடியான சேவிச்சேன்னா நீங்க என்ன சேவிச்சு பாருங்க, ஒரு திருக்கையால திருவடியை காமிக்கிறார். திருவேங்கடமுடியான இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேஷம் இப்படிதான், அபிநயம் பிடிக்கிற போல இருப்பார். அவருடைய நிலையை அபிநயம் பண்ண மாதிரி, ஒரு நாட்டிய கச்சேரி நாட்டியம் ஆடினா எப்படி இருக்குமோ அந்த நிலையில தான் திருவேங்கடமுடியான சேவை செய்ப்பார். ஒரு திருவடியை காமிக்கிறார். இடது திருக்கையை முழங்காலுக்கு தூக்கி பக்கத்துல வச்சிருக்கா பாருங்க. இடது திருக்கையை முழங்காலுக்கு தூக்கி பக்கத்துல வச்சிருக்கார். ஒரு திருவடியை காண்பிக்கிறார். திருவேங்கடமுடியான செவிக்கச்சை நீங்க நல்லா செவிக்க அந்த விக்கிரகத்தை எதற்குன்னா அதற்கு கடி அஸ்தன்னு பேரு. கடி அஸ்தன்னு பேரு. இந்த அஸ்தத்துக்கு கடி அஸ்தன்னு பேரு. ஒரு திருவடியை ஒரு திருக்கைகளை இந்த பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது இந்த இருக்கக்கூடிய திருவடியை காமிக்கிறார். இன்னொரு திருவடியை என்ன பண்ண முழங்கால காமிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமில்ல சுவாமி சரணாகதி பண்ணா போறோம். அகலையில்லேன் இறையம் என்று அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே கோடண்டில்லாடியேன் உன் அடிக்கு இடமந்த குந்தரே இந்த கையாலே என் திருவடிகளை சரணமாக 10 அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த கையாலே உன் திருவடி சரணமாக 10 என்கிறார். பண்ணினால் என்ன பண்ண, இடது திருக்கை முட்டி அளவுக்கு காட்டினார் இல்லையா, உம்மை சம்சார என்னும் கடலிலே முழங்கால் அளவுக்கு வட்டச் செய்கிறேன். இதை காட்டி கொடுப்பதான் அங்க இது யமுனா நதியில முழங்கால் அளவுக்கு வச்சித்து. யமுனா வச்சதுக்கு காரணம் என்னன்னா இதை காட்டுறது. இதைதான் திருவேங்கடமுடியான் அபிநயம் முடிச்சு காட்டுறாரு. ஒரு திருக்கையால திருவடியை காமிக்கிறார், மற்றொரு திருக்கையால முழங்கால காமிக்கிறார். என் திருவடியை 10 என்ன ஆகும்னா உம்மை சம்சாரம் என்னும் கடலில், சம்சார சாகரம் சொல்றோம், சம்சாரம் என்னும் கடலில் முழங்கால் அளவுக்கு வட்டிட்டு கொடுக்கிறேன் என்பதை சூசகமாக தெரிவிக்கக்கூடியதான். நாடகத்தை போல முத்திரை பிடிக்குமா போல காண்பிக்க. முத்திரை பிடிக்கல, நாடகத்துல முத்திரை பிடி வரணும். முத்திரை ரொம்ப முக்கியம். பரதநாட்டியத்துல முத்திரை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முத்திரையும் முக்கியம். அந்த முத்திரை பிடிக்குமா போல நாட்டியமாடி காமிக்கிறார் யாரு, சீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடியான். அதே விஷயம்தான் இங்கேயும் யமுனா நதியிலே அந்த யமிங்கிட்டு சொல்லக்கூடிய யமுனை முழங்கால வட்டி கொடுத்தது காரணம் என்னன்னா கர்வம் தொலைஞ்சது. ஏன்னா கண்ணனுடைய திருவிழி பத்தியானபடியாலே உடனே என்ன ஆயிட்டு, கர்வம் தொலைஞ்சது. கர்வம் தொலைஞ்சது முழங்கால வட்டி கொடுத்தார். ஆக இப்ப இதே விஷயம் தான். இப்ப யசோதைகிட்ட போயாச்சு வசுதேவன். அவர் பிள்ளை பெற்றிருக்கா. இந்த பெண்ணை பெற்றிருக்காருன்னா யாரு, யோகமாயா பெற்றிருக்க. அந்த ஆயாசத்தாலே நினைவே இல்லாம அப்படியே கிடக்கிறார். யசோதை நினைவு இல்லாம கிடக்கிறா. அப்ப என்ன, இந்த நினைவில்லா இருக்கச்சு என்ன பண்ணா, நேர வசுதேவர் வந்தார். தனக்கு பிறந்த ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தை அங்க விட்டுட்டு பெண் குழந்தை கெடுத்துட்டு வந்துட்டார். இப்ப ஆண் குழந்தையை விட்டா யசோதையுடைய பக்கத்துல போட்டுட்டு பெண் குழந்தையை தான் எடுத்துக்கொண்டு தன் தலையில தூக்கி கொண்டு இந்த பக்கம் வந்துட்டார். இந்த பக்கம் வந்து தூய பெருநீர் யமுனை தலைவன் சொல்றோம். இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து யமுனையில வரணும். யமுனையில தான் நடந்து வந்தேன். ஏன்னா யமுனா நதி தான் கோகுலத்துக்கும் மதுரா பட்டணத்துக்கும் நடுவில் இருக்கிறது. விரஜா நதியை போல. விரஜா நதி எப்படி நித்தியபூதிக்கும் நீலாவதிக்கும் நடுவா இருக்குமா போல யமுனா நதி அது கோகுலத்தையும் மதுரையும் பிரிக்கக்கூடியது யமுனா நதி தான். யமுனா நதிக்கு தாண்டி வந்துட்டார். இதைத்தான் நம்முடைய பூர்வாச்சாரர் தெரிவிப்பாங்க. அதசி புஷ்பசங்காசம் ஹரணோபர சோபிக்கம் ரத்னகங்கன கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரம் அப்படின்னு சொல்கிறார். அப்ப கண்ணனம் பெருமான் அங்க கோகுலத்தில் சென்றான். யோகமாயா மதுரை பட்டத்தை வந்துட்டு இருக்கச்சே இவ பெண் குழந்தை அகர்ந்திருக்காரனோ. இக்கரைக்கு வந்துட்டா. இக்கரைக்கு வந்த உடனே உள்ளுக்குள்ள வந்த உடனே என்ன ஆகுதுன்னா
ஒவ்வொன்னும் அதுவே தந்தனியா ஆகுது. சிலதெல்லாம் நீங்க நாடகத்துல பார்க்கலாம், திரைப்படத்துல பார்க்கலாம். திடீர்னு அலையா வந்துட்டு இருக்கும், அப்படியே நின்று போயிருக்கும். திடீர்னு காத்தா அடிச்சுட்டு இருக்கும், அப்படியே நின்று இருக்கும். திடீர்னு யாரோ ஒருத்தர் அப்படியே பாடுற மாதிரி இருக்கும், அப்படியே நின்றுட்டு இருக்கும். அப்புறம் திடீர்னு அவர் ஏதோ ஒண்ணு பண்ணுவார், அப்படியே ஒவ்வொன்றும் ஆடிட்டு இருக்குமோ. அதே போல இவர் இங்கிருந்து வசுதேவர் கிளம்பி போச்சு, மதுரை பட்டணத்திலிருந்து சிறைச்சாலை கிளம்பிச்சு, எல்லாம் திறந்துடுத்து. சிறைச்சாலை திறந்துடுத்து. இவருக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கிலி, கால் சங்கிலி, அந்த ஷால் சங்கிலி வெடிச்சு சிதறித்து மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் அப்படியே தூங்கி மயக்கம் அடைஞ்சு தூங்கிட்டா. இப்ப திரும்பி யோகமாயா இருக்கா இல்லையா, அவளை கொண்டு வந்து உள்ள வரச்சே ஒவ்வொரு கதவா சாத்திட்டு வருது. இதெல்லாம் நீங்க திரைப்படத்துல தான் நீங்க பார்க்கலாம். ஆனா இது முன்னாடியே கண்ணனை பீடமாக பண்ணிட்டார். அப்ப ஒவ்வொரு கதவா சாத்திக்கிறது, ஒவ்வொரு கதவா சாத்திட்டு நேர சிறைச்சாலைக்குள்ள போயாச்சு. சிறைச்சாலைக்குள்ள போன உடனே அந்த சங்கிலிகள் மறுபடியும் வசுதேவராலே காலில் கட்டப்பட்டது. மறுபடியும் கதவுகள் தானே பூட்டி கொண்டது. அதுக்கு மேற்கொண்டு காவலாளெல்லாம் திறந்துட்டா. காவலாளெல்லாம் மயக்கம் வந்து எழுந்துட்டான். எல்லாரும் எழுந்துட்டா. எழுந்த உடனே 8வது குழந்தை வீர்னு அழுது. 8வது குழந்தை வீர்னு அழுதது. ஏன்னா அழுத உடனே என்ன சாமானியமா ஆண் குழந்தையை காட்டிலும் பெண் குழந்தைக்கு சப்தம் அதிகமா இருக்கும். ஆண் குழந்தையை காட்டும் பெண் குழந்தைக்கு சப்தம் அதிகமா இருக்கும். வில்லு குழந்தை அழுத சப்தம் கேட்டது, பெண் குழந்தை அதிகமா இருக்கும். அழுத குழந்தை சப்தம் கேட்ட உடனே கம்சனுடைய காதுக்கு இது எட்டிடுச்சு. கம்சனுக்கு காது கேட்டு, ஓ 8வது குழந்தை பிறந்து விட்டு. கம்சன் தெரிஞ்சுட்டான், 8வது குழந்தை பிறந்துட்டு இழுத்துன்னு வா சொன்ன உடனே குழந்தைய கொண்டு வந்து கம்சனுக்கு கொடுத்தா. கம்சன் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். என்ன ஆச்சரியப்பட்டான்னா, தேவர்கள் கூட பொய் சொல்லுவாளான்னு வந்துட்டான். தேவர்கள் கூட பொய் சொல்லுவாளான்னு ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா 8வது கர்ப்பம் தானே என்ன கொல்லுன்னு சொல்லிட்டு, ஆனா 8வது கர்ப்பம் பெண் கர்ப்பமா இருந்துட்டு இவ என்ன பெண்ணு போய் என்ன கொல்லுமா? 8வது கர்ப்பம் பெண் கர்ப்பமா இருக்கே, பெண்ணு போய் என்ன கொல்லுமா? ஆணே என்ன கொல்லாது, பெண்ணு போய் என்ன கொல்லுமா அப்படின்னு சொல்லி பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இவாளுக்கு புரியல பொருள் இருக்கு, தேவர்களே என்ன ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தைய எடுத்து நேரம் அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு மக்கள் அறுவரை கல்விடை மோதன்ற மாதிரி கொல்ல போறச்சே, அந்த குழந்தை கம்சனுடைய கையிலிருந்து உடனே வீடு கிளம்பி ஆகாசத்தை நோக்கி போய் ஏ மூடனே என்னை எதுக்காக கொல்ல பார்க்கிறாய்? என்னை எதுக்காக? உன்னை முடிக்க வேண்டியவன் மறைந்து கோகுலத்திலே மறைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். உனக்கு சாமர்த்தியம் இருந்தால், தைரியம் இருந்தால் அவனை போய் பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்னு தம்பி போயிடுச்சு. யோகமாயா அப்படியே பறந்தே போயிடுச்சு. அப்ப இந்த 8வது கர்ப்பம் கண்ணனம் பெருமான். அந்த கண்ணனம் பெருமானுடைய அந்த திருமேனியை கொண்டு போய் கோகுலத்தில் யசோதையுடைய படுக்கைக்கு பக்கத்துல வைத்து விட்டு அந்த யசோதை பெற்ற பிள்ளையாக இருக்கக்கூடிய யோகமாயை கொண்டு வந்து வசுதேவர் சிறைச்சாலையில் கொண்டு வைக்க, மேற்கொண்டு சிறைச்சாலை வீழ்னு அந்த குழந்தை அழுந்த பெண் குழந்தை அட உடனே கம்சனுக்கு செய்தி போக, கம்சன் உடனே வந்து அதை கொண்டு வந்து அழிக்க வேண்டும் என்றதுக்காக தன் கையால் எடுக்கும் போது கையை விட்டு வெளியே ஆகாசின் மேலே கிளம்பி, ஏன் உடனே என்னை எதற்காக கொள்கிறாய்? உன்னை கொள்வதற்காக, உன்னை முடிப்பதற்காக கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். நீ சாமர்த்தியம் இருந்தால், தைரியம் இருந்தால் அவனை பிடித்துக் கொள்ளுதுன்னு மறந்து போயிடுது. ஆனா இதெல்லாம் போன ஒண்ணு இப்ப பயம் அதிகமாயிடுது கம்சனுக்கு. ஏன்னா என்னைக்குமே நமக்கு விரோதிகள் இல்லேன்னு நமக்கு இருந்து வச்சுக்கேன் அவ்வளவு. ஏன்னா இது வரைக்கும் 8வது குழந்தைய பறக்கலையே. கம்சன் பிரகாரம் 8வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் விரோதி இருக்கான்னு அர்த்தம். அது வரைக்கும் பயம் இருக்காது. 8வது கொஞ்சம் எப்படியோ கொல்லணும்ன்ற இது இருந்து, இப்ப 8வது குழந்தை வந்துடுத்து. ஆனா அது யோகமாயா போயிடுது. ஆனா 8வது குழந்தை பறந்திருக்கான், உன்னை முடிப்பதற்காக கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கான்னு அந்த யோகமாயா சொன்னதுக்கு அப்புறம் உடனே பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணா, எல்லா அசுராலையும் கூப்பிடுறான். லோகத்துல யார் அசுராலா இருக்காளோ அவ அத்தனையும் போகிறான். கூப்பிட்டு என்ன, இனிமே கண்ணனை அழிக்க வேண்டியதுதான், கண்ணனை அழிக்க வேண்டியதுதான். நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா? ஒரே லட்சியம், கண்ணனை அழிக்கணும். ஏன்னா விஷ்ணுதான் எல்லா தர்மத்துக்கும் ஆதாரமானவன். லோகத்துல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய,
தர்மம் நன்னா நடக்கணும்னா விஷ்ணு தானே பிரதானம். அப்ப விஷ்ணு தான் எல்லா தர்மத்துக்கும் ஆதாரமானவர். அந்த விஷ்ணு அழிச்சாச்சுன்னா என்ன பண்றது? உலகத்துல எல்லா தர்மமும் போயிடுமோனும். எல்லா தர்மத்தையும் போயிடுச்சுன்னா அப்ப தர்மத்தை ஒழிச்சாச்சுன்னா நாமே லோகத்தை நன்னா ஆள ஆரம்பிக்கலாம். இது யாரு? கம்சனுடைய எண்ணம். இந்த எண்ணம் அப்ப விஷ்ணுவை அழிக்கணும், அப்ப கண்ணனை அழைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா, இந்த கம்சன் என்ன பிரகடனம் படிச்சினான். என்ன படிச்சினான்னா அத்தனை பெரிய அத்தனை அசுராலையும் கூப்பிடுறான். ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு இருக்காங்க. யார் கூப்பிடணுமோ அத்தனை பேரும். எத்தனை பேர்? 10 பேர். அந்த 10 பேரும் கூப்பிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது மதுரால நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கண்ணன் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயாச்சோன்னு, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயாச்சு. இத்தனை நாள் மதுரையில வாயை திறக்கவே இல்லை. கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்காரோ, சோபனம் சொல்லணும், கல்கண்டு கொடுக்கணும், என்னமா குழந்தை பிறந்திருக்குன்னு திருஷ்டி தோஷம் கழிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அங்க ஒருத்தரம் பண்ண முடிய வாயே திறக்கல. ஏன் வாயை திறக்கலாம்? கம்சனுக்கு பயந்துட்டு வாயை திறக்க முடியலையோ. ஆனா இந்த அத்தனையும் சேர்த்து எங்க ஆயிடுச்சுன்னா கோகுலத்துல கோலாகலமா கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா சேர்த்து வைத்து கோகுலத்துல கொண்டாடுறார்கள். அதுக்குத்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், வண்ணமாடங்கள் சூ திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர்த்து விட தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க இருக்கிற ஒருத்தரும் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சாங்குழல். நீங்க இந்த மதுரையில அழகர் இந்த மதுரையில வைகை ஆற்றில் இறக்குறானோ அப்ப ஒருத்தருக்கு பீச்சாங்குழல் வச்சுப்பான். பீச்சாங்குழல் வச்சுட்டு அங்க இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்பா இல்லையா? அந்த மாதிரினா அது முன்னாடியே எங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சாங்குழல் வச்சுட்டு வெள்ளைப்பொடி, மஞ்சப்பொடி, சிவப்பு பொடி, நீலப்பொடி, பச்சை பொடி, அது மட்டும் இல்லாம தயிர் எண்ணெய், பால் எண்ணெய், வெண்ணெய் எண்ணெய், மோர் எண்ணெய், நெய் எண்ணெய், இது எல்லாத்தையும் கலந்து ஹோலி பண்டிகை எல்லாம் கொண்டாட வரணும். அந்த ஹோலி பண்டிகை அடிக்கிறா போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அடிச்சுக்கலாம். பீச்சாங்குழல் வைத்துக் கொண்டு அதுல தாள், தயிர், மோரு, வெண்ணெய், நெய் இதெல்லாம் விட்டுட்டு விற்கிறது மட்டும் இல்லாத அதுவும் விடுறது மட்டும் இல்லாம பொடிகள், வண்ண கலாபமான பொடிகள், வண்ண கலமம் என்னென்ன வரணும், மஞ்சள், சிவப்பு, நீலம், இந்த பொடியெல்லாம் போட்டு ஒருத்தர் கூட அடிச்சுக்கிறார். ஆனா ஏன்னா நமக்கு கண்ணன் பிறந்தான், நமக்கு கண்ணன் பிறந்தான், யசோதைக்கு கண்ணன் பிறந்தான் அப்படின்னு பிறந்தான்னு ஒருத்தர் பாத்துக்கிறான். இப்ப யசோதை பாக்குறா, சரி சுவாமி பெண் குழந்தை பிறந்ததுன்னு நம்ம நினைச்சோம், ஆண் குழந்தை பிறந்து யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு தெரியாது. பெண் குழந்தை தான் பிறந்தது, இங்க ஆண் குழந்தை இப்ப மாத்திட்டா அதுவும் தெரியாது. யசோதை என்ன நினைச்சுட்டு இருக்கா? தனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்காளே தவிர பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை வசுதேவராக மாற்றப்பட்டது அப்படின்னு தெரியுமா? நான் எதுவுமே தெரியாது, அவளுக்கு எதுவுமே தெரியும். ஏன் வசுதேவருக்கே தெரியாது. அது என்னமா சுவாமி வசுதேவருக்கே தெரியாது? அவர் தானே சுவாமி கொண்டு வந்தாருன்னா திருப்பி போன உடனே அத்தனையும் மனக்கடைக்க வச்சுட்டான் கண்ணனை பெருமான். வசுதேவருக்கு அத்தனை மறந்து போயிடுச்சு. தான் மதுரையிலிருந்து நேர கோகுலத்துக்கு போனதாகவோ அங்க இருக்கக்கூடிய யோகமாயை கொண்டு வந்து மறுபடியும் இங்க வச்சதாகவோ எந்த ஞாபகமே இல்லை. 8வது கர்வம் தெரிஞ்சுட்டு அது போயிடுச்சு, அவ்வளவுதான் வந்துட்டே தவிர வேற ஏதாவது ஞாபகம் இருக்கணும் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா யசோதைக்கு தெரியாதது மட்டும் இல்ல, வசுதேவனுக்கு தெரியாது. யசோதைக்கு தெரியாத காரணம் எது? அவ ஆயாசத்துல மயக்கமா தூங்கி போயிட்டா, அதெல்லாம் தெரியாது. வசுதேவருக்கு இதெல்லாம் தெரியப்பட வேண்டாம்னு கண்ணன் பெருமான பண்ணிட்டார், அது ஒண்ணுமே தெரியாது. இப்ப மறுநாள் ஆச்சு, மறுநாள் எழுத்தவொன்னு ஊரே குளிர்த்து இதெல்லாம் நடந்தது ராத்திரி தானே, ராத்திரி நடந்திருக்கு. மறுநாள் ஊரே குளித்து நம்ம நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் குழந்தை பிறந்தாச்சாமே, எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம். நந்தகோபனுக்கும் அது யசோதைக்கும் குழந்தை பிறந்துட்டாமே அப்படி ஒரே ஆனந்தம். குழந்தை எப்படி இருக்கு? சாமானியமா இன்னைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் அநேகமா குழந்தை எல்லாம் ஆத்துலதான் பிறக்கும், அவர்களுடைய கிரகத்துலதான் பிறக்கும். இன்னைக்குதான் எல்லாத்தையும் எனக்கு மருத்துவமனைக்கு போயிடுறோம். அதான் நல்லது இருக்கட்டும். அன்னைக்கு அதுக்கு மருத்துவமனைக்கு பண்ண வேண்டிய காரியத்தை இங்க தாயார் தகப்பனாருக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுட்டு அவ பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, இருக்கட்டும். அப்படி கட்சி எல்லாம் மருத்துவமனைக்கு போயிடுறோமோ. இப்ப குழந்தை பிறந்து விட்டோனோ, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு கிராமமும் வந்துட்டு இருக்கு, சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கணும். அப்ப வரதுக்கு எல்லாம் வணிகம் வந்துட்டு இருக்கா. எப்படி வரா தெரியுமா? அது பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி வராருன்னா, ஓடுவார் விடுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார்
பாடுவார்களும் பல்வலை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆயப்பாடியே அப்படின்னா ஓட்டமா ஓடி வரலாம். ஓ கண்ணன் பிறந்திருக்காகவே நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் ஏதோ புள்ள பிறந்திருக்காகவே போய் பார்க்கணுமே அப்படின்னு ஓடி வரா. ஓடி வரச்சே அவாவா நெய்யையும் பாலையும் அதே போல மோரையும் எல்லாம் போட்டு பீச்சாங்குள்ள போட்டு ஒருத்தர் கூட அடிச்சுட்டு வரணும். ஒருத்தர் கொடுத்து அடிச்சுட்டு வரணும். நந்தகோபுரம் குழந்தை பிறந்துட்டு யசோதைக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு அந்த ஆனந்தத்தாலே பீச்சாங்குழலால அடிச்சுட்டு வரணும். அதனால அந்த இடமெல்லாம் சகதியா போயிடுது. அந்த இடம் பூர்த்தியா ஒரே சகதியா போயிடுது. வசதியா போன அப்ப ஓடி வரா. முதல்ல குழந்தைய பார்க்கணும் ஓடி வரா. அந்த ஓடி வந்த வேகத்துல என்ன வடிக்கு விழுந்துடுறான். ஓடுவார் விடுவார் உகந்தாளிப்பார். அப்படியே நேரடியா பார்த்து பேசுற மாதிரி பெரியாழ்வார் பேசியிருக்காரு. வண்ணமாடங்கள் திருக்கோட்டி ஒரு இந்த பதிகத்துல எடுத்திருக்கார். ஓடுவார் விடுவார் உகந்தாளிப்பார். அங்கிருந்து ஓடி வரா. கண்ணனை எப்படியா சேவிக்கணுமே பார்க்கணுமேனு, எப்படி குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்கணுமே ஓடி வரா. ஓடி வந்த உடனே இங்க பீச்சாங்குடலாலே பீச்சப்பட்ட அந்த தண்ணீராலே சேரு சகதியமாக ஆனபடியாலே ஒருத்தர் வழுந்து விடா. வழுந்து வீட்டுட்டு விழுந்த உடனே அடிபட்டுதான் பாக்கணும். விழுந்து சுவாமி இங்க சராத்தி ஏற்பட்டிருக்கு, இங்க ஏதோ கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இங்க கொஞ்சம் இந்த அடிபட்டிருக்கு, இங்க ஏதோ கொஞ்சம் தூக்கவே கை தூக்க முடியும் பாக்கணுமோனோ. அதெல்லாம் எதுவுமே பார்க்கலையா. ஏன் சுவாமி அடிபட்டதெல்லாம் பார்க்க வேண்டாம்? பார்க்கவே இல்லை. கண்ணனை பார்க்கணும் ஆசையாலே அப்படியே ஓடி வந்துட்டார். அப்படியே உங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஓடுவார் விடுவார் உகந்தாளிப்பார்னு கூட்டம் அதிகமாயிடுச்சு, நெரிசல் அதிகமாயிடுச்சு. இப்ப யசோதை பார்த்தா இவ்வளவு கூட்டமாயிடுச்சு, என்ன பண்ண அசேதமாயிடுச்சு. அதான் என்ன பண்ணா, யசோதை பார்த்துட்டு வாசப்படியில ஒரு பலகை போட்டாலாம். என்ன பலகை போட்டார்னா, இன்னென்ன கிராமத்துக்காரர்கள் இன்னென்ன நேரத்துக்கு வரலாம். ஒரு இப்பெல்லாம் கூட்டம் அதிகமாயிடுச்சு வச்சுக்கேன். அந்த காலத்துல ரேஷன் கார்டு கொடுக்கறச்சு என்ன பண்ணுவான்னா, இந்தந்த தேதியில தான் இவாளுக்குன்னு போட்டுப்பான். இன்னைக்கு எல்லாமே எல்லா தேதிக்கும் போயிடலாம் இன்னைக்கு. ஆனா இந்தந்த தேதி தான் இவா வரலாம். இந்த கூட்டம் அதிகமா இருக்குன்னு அதே போல தெரியுமா பலகை போட்டா. என்ன பலகை போட்டோன்னா, இந்த கிராமத்துல இருக்கிறவா இந்த நேரத்துல, இந்த கிராமத்துல இருக்கிறவா இந்த நேரத்துல, இந்த கிராமத்துல இந்த நேரத்துல அப்படின்னு கூட்டம் அல்லாத எல்லாரும் ஒரே கூட்டாதீங்கோ அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஒருத்தரும் மோதிக்கிறான். அந்த மோதிக்கு வரா இல்லையா. இப்ப கண்ணை தொட்டில போட்டுக்கா. கண்ணை தொட்டில போட்டுன்னு வரிசையா ஒருத்தர பார்த்துட்டு இருக்கா. இவா பாக்குறா அவா பாக்குறா அத்தா பாக்குறா. இந்த நாளா இருந்தா இன்னைக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், சுவாமி என்ன சுவாமி இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்கா, தொத்து வியாதி வந்துடும். இது நமக்கு என்ன சொல்லுவோம், தொத்து வியாதி வந்துடும் எல்லாரும். அதுலயும் இன்னைக்கு முக்கியமா என்ன பண்ற, ஆபரேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், யாரையும் உள்ள விட வேண்டாம், ஐசி வார்டுல இருக்கா யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காரு. இருக்கட்டும், நல்ல விஷயம் தான் அது. ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தை பிறந்தோன்னு தொத்துவாதி வந்துன்னு சொல்லுவாருன்னா, ஆனா அந்த குழந்தைக்கு வரிசையா எல்லாரும் பார்க்க வரா. வரிசையா எல்லாரும் பார்க்க வரா. அப்ப அந்த குழந்தை தொத்திவாதி வராதா சுவாமின்னா, வியாதியை அறுப்பதற்காக கண்ணனுடைய அவதாரமே. ஏன்னா நாம நாலுமா சாமானியம் என்ன பண்ணுவோம், குழந்தை இருக்கு சுவாமி, இப்பதான் வந்திருக்கு சுவாமி, ஏதாவது ஒட்டிக்க போறது, அதுவும் இன்னைக்கு முகக்கவசம் எல்லாம் அடையணும், நிறைய போட்டு இருக்காரு, புதுசு புதுசா மறுபடியும் ஏதோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும், அப்படி கச்சதே. அப்ப தொத்து வியாதி வந்து நினைக்கிறா இல்லையா. ஆனா இங்க என்ன, கண்ணனுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா ஒண்ணுமே வராது. அந்த வியாதி அறுப்பதற்கே கண்ணனுடைய அவதாரம் என்னும். என்ன வியாதி? சம்சாரம் என்னும் வியாதியை இனிமே வரப்போவது கிடையாது. சம்சார கோரம் அனந்த கிளேச பாஜனம்னு சம்சாரம் என்னும் வியாதி அறுப்பதற்காக கருணை எம்புவான். வந்தவரெல்லாம் ஒருத்தர வரா, வந்து தொட்டில சேவிக்கிறா, கண்ணை சேவிக்கிறா. சேவிச்சவனு நல்லா திருப்தியா இருக்கணும். கண்ணுடைய மூக்கின் அழகென்ன, கண்ணின் அழகென்ன, வாயின் அழகென்ன, திருமார்பின் அழகென்ன, திருநெற்றியின் அழகென்ன, அந்த திருக்கண்களின் அழகென்ன, திருக்கைகளின் அழகென்ன, திருவடியின் அழகென்ன, இது ஒவ்வொன்றையும் சேவிக்கா. சேவிக்க 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 என்ன எடுத்தவருக்கு அவளுக்கு சேவிக்க 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 ஓ இது சேவிச்சாச்சேன்னு திருப்தி ஏற்பட்டு நகரணும். மௌனம் நகரல, சேவிச்சாச்சுன்னு திருப்தி. அவெல்லாம் புரியத்துக்காக சொல்றேன். திருவேங்கடமுடையான் சேவிக்கும் போதோ, பெரிய பெருமாளை சேவிக்கும் போதோ, பார்சாதியன் பெருமாளை சேவிக்கும் போதோ அங்கே நின்று இருப்பா. கூட்டம் அதிகமா இருக்கும். கூட்டம் அநேகமா திருவேங்கடமுடையான் சேர்ந்து தான் கூட்டம் அதிகம் வச்சுக்கோ. அந்த நிகழ்ச்சி அங்கேயே நிற்பாங்க. அங்க இருக்கிற காவலா என்ன பண்ணுவா, இவ கையை பிடிச்சி இட்டு தருவா, விளைய தருவா.
இருந்தாலும் வேணும்னா அங்கேயே நின்றுட்டே இருப்பா. ஏன்னா இன்னும் சரியா சேவிக்கல, இன்னும் சரியா சேவிக்கல, இன்னும் சரியா சேவிக்கல. அச்சா திருமேனியையே இன்னும் சரியா சேவிக்கலன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம்னா அவதாரம். அவதாரம் விபவத்தில் அவதாரம் பண்ணிருக்கா கண்ணன் பெருமான். அந்த அவதாரத்தை சேவிக்கிறமோனோ, அந்த அவதாரத்தை சேவிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, இவ அங்கேயே இருக்கணுமோனோ, பின்னாடி நிறைய கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டம் வரிசையா வந்துட்டு இருக்கச்சே சேவிச்சவா கிளம்பினாதான் அடுத்தவா வந்து சேவிக்கிறதுக்கு. இவ கிளம்பவே இல்லை. போ தரணுமோனோ, இவ போகல. ஏன் போகலன்னு யசோதை கேட்கிறா. இங்க ஏதோ கண்ணனை இங்க தொட்டில போட்டிருக்கலாமே, எங்க இருக்கான் காணமேன்றான். இந்த பெண் தான் சேவிச்சிட்டான். இதனால கேட்டுக்கணும், இந்த பெண்ணு தான் சேவிச்சிருக்கா. சேவிச்சுட்டு திருப்தியா இருக்கா. திருப்தியா இருந்துட்டு இந்த வார்த்தை சொல்றான், கண்ணனை தொட்டில போட்டிருக்காலுமே, எங்க காணமேன்னு இருக்கா. யசோதை பாக்குறா, இத்தனை நாள் திருப்தியா சேவிச்சிருக்காளே, சேவிச்சுட்டு இந்த வார்த்தை சொல்றாருன்னா, சேவிச்சுட்டேன்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணுவா? சேவிச்சாச்சனோ கிளம்பு, பின்னாடி நிறைய பேர் காத்துட்டு இருக்கா, அவெல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரோ. சேவிக்கவே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன சொல்லுவா? அப்ப சேவி அப்படின்னு சொல்லுவாரோ. அதனால காணமே சொல்ற அளவுக்கு ஆயிடுறான். அந்த அளவுக்கு கூட்டம் ஏன்னா சேவிக்கலேன்னு சொல்லணும்னா 2 நிமிஷமா நிக்க வைப்பறணும். திருவேங்கடபடியான நான் சரியாவே சேவிக்கலப்பா, முன்னாடி ஒருத்தர் கொஞ்சம் உயரமா இருந்தார், அவர் என்ன மறைச்சிட்டார், என்னால சேவிக்க முடியல அப்படின்னு சொல்லி, சரி நெல்லு சொல்ல மாட்டா. ஒருவேளை கொஞ்சம் மனிதாபனத்தோடு சொல்றான்னு நின்று சேவிக்கலாம்னு சொல்ல வர போனோம். அதே போல இங்க என்ன பண்ணா, என்னால பார்க்கவே இல்லையே, எங்க இருக்குன்னு தெரியலையே சொன்ன சரி நிப்பே பண்ணணும். அப்படி கண்ணன் அவதாரம் மாதிரி நான் தெரிவிக்கிறாங்க. இனிமேல் ஒவ்வொரு அசுரனா மதுரைக்கு வந்துட்டு இருக்கா, இதை செய்துட்டு இருக்கா. ஒவ்வொரு அசுரனா வந்தா கண்ணனை கண்டுபிடிச்சு கொல்லணும், எப்படியா கண்ணனை அழிச்சாகணும். இதுதான் ஒரே லட்சியம் யாருக்கு? கம்சனுக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சியம் என்னன்னா, கண்ணனை முதல்ல கொல்லணும், எப்படியா கொல்லணும். என்னதுன்னா அதுல முதல்ல வந்தவ யாருன்னா பூதனா. முதல்ல வந்துடும். அவ பெரிய அசுரப்பெண், பூதனா. 12 மைல் தூரம் இருக்கும் அவருடைய சரீரமே, அந்த அளவுக்கு பெருசு. அப்படின்னா அவள் தான் முதல்ல வந்தா. என்ன பண்ணா தெரியுமா? அவ தான் ஒரு பெண்ணானபடியாலே தன்னுடைய மார்பகத்தின் முளையிலே விஷப்பாலை நன்னா தடவிண்டான். விஷப்பாலை நன்னா தடவி கொண்டு இந்த விஷப்பாலை கண்ணனுக்குத்தான் ஊட்டணும்னு நேரா கண்ணனை தேடிட்டு வரா. ஏன்னா பால்ல நல்லா விஷத்தை வச்சுட்டு இருக்கா. பால்ல நல்லா விஷத்தை ஏற்றி கொண்டு நன்னா வந்தா. பால்ல விஷத்தை ஏற்றிட்டு என்ன பண்ணணும்? அப்ப என்ன நினைக்கிறா, இந்த பால்ல விஷத்தை, இந்த மழைப்பால விஷத்தை ஏற்றிருக்கேன், இது கண்ணனை மட்டுமே கொல்லணும், வேற யாரையும் கொல்லக்கூடாது, என்னையும் கொல்லக்கூடாது, கண்ணனுக்காக மட்டுமே நினைச்சிட்டு வந்தாலும். இந்த அண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா? தனக்குன்னு எதை கொண்டு வந்தாலும் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. தனக்குன்னு எதை கொண்டு வந்தாலும் இது கண்ணனுக்குன்னே இது அனன்யார் விசேஷத்துவம்னு பேரு. பகவானுக்காகவே அப்படின்னு சொல்றோமோ, அவனுக்காகவே, அவனாலே அவனை அடைதல், அவனுக்காகவே அப்படின்றமோ. அப்ப கண்ணனுக்காகவே இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிடிக்குமா. கண்ணனுக்கும் உண்டு, இன்னொருத்தருக்கும் உண்டுன்னா அவருக்கு தூரம் பிடிக்காது. அப்பனா இன்னொருத்தருக்கும் அவருக்கும் வந்துட்டுன்னு வச்சுக்கேன், அவருக்கு அவ்வளவு தூரம் பிடிக்காது. அவருக்கு அவ்வளவு தூரம், கண்ணனுக்கு அவ்வளவு தூரம் பிடிக்காது. தனக்குன்னு இருந்தாதான், தனக்காக தனக்கேயாக எனக்குள்ள மீதே எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பு. அப்ப தனக்கும் எனக்கும் அல்ல, எனக்கும் தனக்கும் அல்ல, தனக்கேயாக தெரிவிக்கிறாள் இல்லையா, அந்த நிலை கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைகள்லாம் இருக்கா, சில குழந்தைகள்லாம் என்னன்னா அவளுக்கு தான் பிடிக்கும், வேற யாரும் பிடிக்காது. ஒரு இனிப்பு பண்ணணும் வந்துட்டுங்க, ஒரு ஸ்வீட், அந்த இனிப்பு பண்ண வந்துட்டுன்னா அந்த குழந்தை மட்டும் தான் சாப்பிடும், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. என்ன சுவாமியே சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு அந்த மாதிரி சுபாவம். தனக்கே இருக்கு இல்லையா, வேற யாரும் கொடுத்துட்டோம் வச்சுக்கேன் ஊன்னு அழ ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, சில குழந்தைலாம் விளையாடிட்டு இருக்கச்சே அந்த குழந்தையே நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்காம வேற எங்கேயா பராக்கு பார்த்தோம்னா உடனே அந்த குழந்தைக்கு கோபம் வந்துடும். என்ன பார்க்கலையே, நான் எப்படி விளையாடிட்டு இருக்கேன், என்னமா பண்ணிட்டு இருக்கேன், நீ பார்க்க வேண்டாமா, அதை பார்க்காம இதை பார்த்துட்டு இருக்கேன்னு கோபம் திரும்பணும் குழந்தைக்கு. அந்த மாதிரி கண்ணனுக்குன்னு எதை வச்சிருந்தாலும் சரி சுவாமி, கண்ணனுக்குன்னு அமிர்தம் இருக்கு, கண்ணனுக்குன்னு பிரசாதம் இருக்கு, கண்ணனுக்கு விஷம் வச்சிருந்தா கூட ஆமா, அது கண்ணனுக்காக இருக்கணும். கண்ணனுக்கும் மற்ற பேருக்கும் இருந்தா கண்ணனுக்கு ஆகாது. கண்ணனுக்காகவே எதுவா இருந்தாலும் சரி,
அது அமிர்தமா இருந்தாலும் சரி, விஷமா இருந்தாலும் சரி, தனக்காக இருக்கும். தனக்கேயாக எனக்கொள்ளு நீதே அப்படின்னு சொல்லியிருக்காருயா. விஷமா இருந்தாலும் தனக்காக இருக்கணுமோ, இன்னொருத்தர் கொடுக்கு திறந்து கொடுத்தாச்சுன்னா அது கண்ணுக்கு ஆகவே ஆகாது. இது எதுனா பக்தியிலும் அப்படிதான். கண்ணனிடத்திலே பக்தி. இதான் அனன்யார்க சேஷ புதன்மனோ. அவனுக்கு அகார வாச்சன பகவானுக்கு மகார வாச்சன ஜீவாத்மா அடிமை, அவனுக்கே அடிமை. நாராயணனே நமக்கே பறை தருவான் தெரியல, அதே போலதாங்க. அதனால என்ன பண்ணா, அவனுக்கே இருக்கிறபடியாலே பக்தியிலையும் அதே மாதிரிதான். கண்ணனிடத்தையும் பக்தி உண்டு, இங்கேயும் பக்தி. அதனாலதான் தேவதாந்திர சம்பந்தம் கூடாதுன்னு இதனால்தான் சொல்றோம். ஏன்னா இங்கேயும் பார்க்கணும், ஆள் பாதி ஆடை பாதிமுவா, சமித்து பாதி சாவித்திரி பாதிமுவா. அதெல்லாம் கூடவே கூடாது. சுவாமி உண்மையும் செவிக்கிறேன், வாரத்துல 7 நாள் இருக்கு, இந்த சனிக்கிழமை உனக்கு, மீதி நாள்லாம் மத்த பேரையே பார்த்துக்கொள்ளணும், என்ன வேண்டாம் தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அப்பொழுது அது விபச்சாரின பக்தின்னு பேரு. அவ்வியபச்சாரண பக்தி அப்படின்னா பக்தி அவடத்தில் மட்டும், கண்ட இடத்தில் பக்தி அல்ல. கண்ட இடத்துல பக்தி இருக்கப்படாது, அவனத்துல மட்டும். அதனால பூதனை கண்ணனுக்குன்னு விஷயத்தை கூட்டு கொண்டு வந்தா இல்லையா, கண்ணனுக்காக தான் இருக்கணும், வேற யாருக்கும் கிடையாது. அதனால ரொம்ப ஆசை வந்துட்டு கண்ணனுக்கு, அவன் எனக்குன்னா வந்துட்டு இருக்காரு, எனக்கு வந்துருக்காரு. இவன் என்ன பண்ணா, பூத்தனா அழகான பெண் வடிவம், அப்படிப்பட்ட பெண் வடிவத்தை எடுத்துக்கொண்டு நேர கண்ணனை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். அழகான பெண் வடிவம். ஓ, இத்தனை அழகு எங்கேயும் பார்த்ததே கிடையாது, அந்த அழகோட வர. அப்பதான் என்ன பண்ணா யசோதா, கண்ணனுக்கு பாலை கொடுத்துட்டு பசுமாடு கண்களை கட்டி வைக்கலாம்னு கிளம்பிட்டான். பசுமாடு கண்களை கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு 12 கப் தான் பாலை கொடுத்துருக்கான். பாலை கொடுத்துட்டு பசுமாடு கண்களை கட்டி வைக்கலாம்னு கிளம்பிட்டா. கிளம்பின உடனே என்ன பண்ணா, இவர் நேரம் அங்கிருந்து வரணும் போனோம். அங்கிருந்து வர வச்சு நேரம் வந்து இந்த பூத்தனை என்ன பண்ணா, பாலை கொடுப்பதற்காக நன்னா பாலை கொடுக்குற போனோம். அந்த பாலை கொடுக்க போர்ச்சே என்ன பண்ணா, யாரு வந்திருக்கான்னு கண்ணன் பெருமான் நன்னா தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டு என்ன பண்றார், இவ பாலை குடிக்கிறது சொன்னா பண்ணி பாலை குடிக்கிறது தயாரா இருக்கார். இத பத்ரிகாஷ்டம் அந்த பதிகத்துல திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு பதிகம் 20 பாசனம் பத்ரிக்கு அனுகிரகம் பண்ணார், மங்களாசாசனம் பண்ணார். அத ஒரு பாட்டு, முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைத்து இட்டகால் போல் தள்ளி வல்ல இருங்கந்திலையாமுன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் வதறி வணங்குதுமே, உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் பதறி வணங்குதுமே. இப்ப என்ன பண்ணா, அந்த பூத்தனா கண்ணனை எடுத்து தன் மடியில உட்கார வச்சுட்டான். கண்ணனை எடுத்து அந்த மடியில உட்கார வச்சுட்டா. இது அண்ணா என்ன, இவன் நினைச்சுட்டா இது ஒரு சின்ன குழந்தை, என்ன பண்ண போறது என்ன பண்ண போறது. ஆனா மடியில வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷப்பாம்புன்னு அவளுக்கு தெரியாது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு அவளுக்கு தெரியல. என்ன பண்றா, மடியில நல்லா உட்கார வச்சுட்டா. அழகான குழந்தை, இது நல்லா சாப்பிட போறது, நாமே கொல்ல போகிறோம், என்ன போறோம்னு நினைச்சுட்டு இருக்கா. இத பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். விஷ்ணு புராணத்தை என்ன தெரிவிக்கிறான்னா, கண்ணன் யாரோடையும் சண்டையே போட மாட்டான். ராமனுக்கும் கண்ணனுக்கும் இதுல கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ராமனுக்கும் கண்ணனுக்கும் ராமன் நேர்மையை வடிவானவன், ஆர்ஜவன், பூர்ணமா நேர்மை. ஏன்னா என்னைக்காக வில்ல பிடிச்சுட்டு இருப்பார், வில்ல பிடிச்சு அம்பு எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு ஜெயிப்பது என்பதுதான் ராமனுக்கு தெரியும். வில்ல பிடிச்சுட்டு இருப்பார். ஏன்னா பிராக்டிக்கல், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிராக்டிக்கலா பாக்கச்சே இந்த மாதிரி யுத்தம் பண்ணா சுவாமி ஜெயிச்சுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கண்ணன் தெரியாது. கண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணுவார் சில காரியம்லாம். விளையாட்டுத்தனமா சில காரியங்கள் பண்ணுவார் இல்லையா. அப்ப விளையாட்டுத்தனம் சில காரியம் பண்றச்சு என்ன பாலப்பிரயா பிராயம்னு பேரு. விளையாட்டு பருவம்னா விளையாட்டு பருவம், அந்த பருவம் இருக்கணும், அப்படியே விளையாடிட்டு இருப்பார். விளையாட்டு இருக்கச்சு அந்த விளையாட்டுல என்ன பண்ணுவான், அவனவன் வந்து பிராணனை விட வேண்டியதுதான். அந்த விளையாட்டுக்குள்ளே அவனவன் வந்து பிராணனை விட வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்லை, விளக்கேற்றி வச்சிருக்கோம். விளக்கேற்றி வச்சோம்னு அதுல விட்டில் பூச்சி நீங்க கேள்விப்பட்டிருக்கணும். விட்டில் பூச்சி, அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணணும், அதை கூப்பிடனா வேண்டாம். நம்ம விளக்கேற்றி வச்சிருக்க விட்டில் பூச்சியை வா, விளக்கேற்றி வச்சிருக்க கூப்பிடணுமா, வேண்டாம், கூப்பிடவே வேண்டாம். அது என்ன பண்ணும், விட்டில் பூச்சி தானே வந்து அந்த விளக்குல வந்து விழுந்து பிராணனை விட்டுடும். விளக்குல வந்து விழுந்து பிராணனை விட்டுடும். விட்டில் பூச்சி கூப்பிடுறதே கிடையாது. அதே போலதான்
கண்ணனுக்கு இப்ப என்ன ஆயிடுது, பூதனா வந்துட்டா, தன் மடியில எடுத்து உட்கார வச்சுட்டா. இப்ப கண்ணனுக்கு பசி. இப்பதான் பாலை கொடுத்துட்டு போயிருக்கா யசோதை, தாயாரான யசோதை இப்பதான் பாலை கொடுத்துட்டு போயிருக்கா. ஆனா பசி இருந்தாலும், ஏன் நான் உலகமுண்ட பெரிவாய் இல்லையா, யசோதையுடைய பால் மட்டும் போராதனோ, உலகத்தையே விழுங்கினவருக்கு யசோதை பால் போராதனோ. அதனால பசி. சில குழந்தைகள்லாம் அப்பதான் சாப்பிட்டுருப்பா, திருப்பி ஒரு பசி இருக்கும். இன்னைக்கும் உண்டு, சில குழந்தைகள்லாம் உண்டு. சில குழந்தைக்கு நிறைய பால் சாப்பிடணும், கொடுத்த முடிச்ச போன பிறகும் ஒரு அரை மணி நேரம் பால் வந்துருவோம். கண்ணனுக்கோ உலகத்தையே சாப்பிட்ட பழக்கம் பண்ணும், அதனால உடனே பால் வேணும். அப்பதான் பூத்தனை வந்திருக்கா. வந்தவன் என்ன பண்ணா, எடுத்து வச்சுட்டு பால் கொடுக்குறா. ரொம்ப பசி. குழந்தைகள்லாம் ரொம்ப பசியா இருக்கச்சு என்ன பண்ணுவான்னா, அந்த மார்பகத்தை வேகமா உறிஞ்சும். மார்பகத்தை வேகமா உறிஞ்சும். மார்பகத்தை வேகமா உறிஞ்சும் போது என்ன பண்ணிட்டுன்னா, பால் நிறைய வரணும், வேகமா உறிஞ்சணும், பால் நிறைய நாள் வரணும். அந்த வேகமா உறிஞ்சும் போது அந்த உறிஞ்சுற வேகத்திலே அந்த மார்பகத்துல தானே பிராணன் இருக்கு, அந்த பிராணனும் சேர்ந்து உறிஞ்சும். பூதன பிராணமே போயிடுச்சு. இப்ப இவர் ஒண்ணுமே பண்ணல, ஏதாவது பண்ணா ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணார், பாலை சாப்பிட்டார். பாலை சாப்பிடறதுக்கு கிட்டக்க போனோடனே அந்த கிட்டக்க போய் அந்த உறிஞ்சும் போது அந்த உறிஞ்சின வேகம் கோர பசி. பசியால நன்னா பசியால நன்னா உறிஞ்சு. சில குழந்தைகளாம் உறிஞ்சின வேகத்துல பின்னாடி இருக்கிற பிராணனோடு சேர்ந்து வந்துட்டு, அதான் தெரிகிறார். என் பிராணனோடு சேர்ந்து வந்துட்டணும், அதைத்தான் தெரிகிறார். ஆகா, பூதனை பிராணம் போயிடுச்சு. அப்ப கண்ணனுடைய அவதாரத்துல முதல்ல வந்த அசுர பெண் பூத்தனா, இப்ப பூத்தனா சம்மரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரு, சகடாசுரன். ஒவ்வொருத்தர வரப்பறா. அவருடைய நிலை என்னன்றது நாளை காலத்துல பார்ப்போம். சாயங்காலம் அதே போல 5 மணிக்கு 8 தீபிகா காலட்சம் உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்பதான் சந்தேகம் தான் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் திருமானாட்சியர் திருவடி கணேசனம், ஆச்சாரியன் திருநேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம்.